இன்று உலக செவிலியர் தினத்தை கொண்டாட இங்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் கன்னியாகுமரி நர்சஸ் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் வருக வருக என வரவேற்பட்டு நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். தன்னை ஒழுக்கி பிறரை பார்க்கும் தன்னலமற்ற மெழுகுவர்த்திகள் செவிலியர்கள். மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் என் பணிவான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்நிகழ்ச்சியை இனிதே இடைப்பாடலுடன் தொடங்குவோம். அதைத் தொடர்ந்து புரொஃபசர் மிஸ்டர் வினித் தோமஸ்கோ, டாக்டர் ஜெயசேகரன் காலேஜ் ஆஃப் நர்சிங் அவர்களை ஜெபம் செய்து இந்நிகழ்ச்சியை ஆரம்பிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிரேயர் சாங். இறைவா உன்னிலே விஞ்சி மகிழ்வேது தேவா, உலகத்தின் 100 ஆண்டு நாம் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நாம் வாழ்ந்த போதும், உன்னில்லத்தில் வாழும் ஒரு நாளை போதும், நீரின்றி வாழ்வேது இறைவா உன்னிலை விஞ்சி மகிழ்வேது தேவா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவை நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமே, ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே, வாழ்வேது இறைவா உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. கல்லுக்குள் தேரையை வைத்தவனே, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவனே, கல்லுக்குள் தேரையை வைத்தவனே, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவனே, உமையன்றி அனுபேதும் அசையாதையா, உமையன்றி அனுபேதும் அசையாதையா, உன் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, உன் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, நீரின்றி வாழ்வேது இறைவா உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. இப்போது வானத்தை பூமியை உண்டாக்கிய கர்த்தருக்கு வேதத்தை சொல்லப்பட்டது போல மற்றும் அமோரிக் ஜெர்மனி இந்த இடத்துல பார்க்க அந்த திருவைகளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த எல்லா நிகழ்வுகளிலும் உங்களுடைய பிரசன்னம் நிறைவாக இருக்கும்படியா சொல்லித்தரும். நிறைவானது வரும், குறைவானது ஓடி போகும் என்ற வேதத்தை சொல்லப்பட்டது போல உங்களுடைய நிறைவான ஒரு பிரசன்னத்தை நம்ம இந்த இடத்துல
ஆண்டவரை நர்சஸாக எங்களை ஒவ்வொரு முறையும் ஆண்டவரை இந்த பணியில ஆண்டவரை நீங்கள் கொண்டு வந்ததற்கு ஒரு பெரிய ஒரு நோக்கம் உண்டு. ஆண்டவர் இந்த நோக்கத்தை நாங்கள் இன்னும் நிறைவேற்ற கத்த நீர் எங்களுக்கு திரும்பி தரும்படியாக சொல்லிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை இந்த இடத்துல இருக்கிற சீஃப் ஸ்பெஷல் இன்வைட்டிஸ் இந்த இடத்துல கலந்து கொண்டிருக்கிற எல்லாரும் நாங்கள் சொல்லிக்கிறோம். அவர்களையும் அவருடைய ப்ரொஃபஷன்ஸையும் அவருடைய குடும்பங்களையும் இது ஆசீர்வதிக்கும்படியாக சொல்லிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் சொல்லிக்கிறோம். நாங்கள் பிதாவே. இப்போது நைட்டிங்கேல் பேட்ச் வாசிப்பதற்காக டிஸ் ப்ராடக்ட் ஓய்டி ட்ரெயினர் டார்கெட் நர்சஸ் அகாடமி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவரும் எழுந்து நிற்கவும் கேட்டுக்கொள்கிறேன். I solemnly pledge myself before God and in the presence of this assembly to pass my life in purity and to practice my profession faithfully. I will abstain from whatever is deleterious and mischievous and will not take or knowingly administer any harmful drugs. I will do all in my power to maintain and elevate the standard of my profession and all family affairs coming to my knowledge, the practice of my calling. With loyalty, I will endeavor to aid the physician in his work நமது நிர்வாகத்தில் ஃபவுண்டர் மற்றும் மேனேஜிங் டைரக்டர் டார்கெட் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் கேகே நர்சஸ் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் ட்ரெஷரர் மிஸ்டர் லைஷஸ் கனகராஜ் அவர்களை டார்கெட் நர்சஸ் அகாடமி சார்பாகவும் கன்னியாகுமரி நர்சஸ் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் அவர்களின் சார்பாகவும் மேடைக்கு அழைக்கிறேன். தற்போது நமது அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் அனைத்து சிறப்பு விருந்தினர்களையும் கௌரவித்து சிறப்பிக்கும்படியாக ஜோயல் சார் மற்றும் அவர்கள் மனைவி வேட் ஜோயல் சார் அவர்களையும் அழைக்கிறேன். மற்றும் கன்னியாகுமரி நர்சஸ் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் பிரசிடென்ட் மிஸ்டர் தினேஷ் அவர்களையும் அன்போடு அழைக்கிறேன். முதலாவதாக நமது தலைமை விருந்தினராக வந்திருக்கும் டாக்டர் விஜயலட்சுமி வைஸ் பிரின்சிபல் சிவபாவதி மஞ்சாரினா இன்ஸ்டிடியூட் ஹெல்த் சயின்ஸ் திருப்பூர் அவர்களை வருக வருக என டார்கெட் நர்சஸ் அகாடமி மற்றும் கன்னியாகுமரி நர்சஸ் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் சார்பாக அன்போடு அழைக்கிறேன். மற்றும் இங்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் மேரி பிரின்சி லதா டெபியூட்டி மேயர் நாகர்கோவில் கார்பரேஷன் அவர்களை பார்த்து வரவேற்கிறோம். மற்றும் இங்கு வாழ்த்துறை வழங்க வந்திருக்கும் லயன் அட்வொகேட் ஆண்ட்ரூஸ் ஜெரோ சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் NFPC வாலண்டியர் பிரசிடென்ட் ஆஃப் லயன் கிளப் அருமனை அவர்களையும் டார்கெட் நர்சஸ் அகாடமி மற்றும் கன்னியாகுமரி நர்சஸ் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் சார்பாக வருக வருக என வாழ்த்தி வரவேற்கிறோம். மற்றும் கன்னியாகுமரி நர்சஸ் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் பிரசிடென்ட் மிஸ்டர் ஏ தினேஷ் அவர்களையும்
டார்கெட் நர்சஸ் அகாடமி சார்பாக வருக வருக என வாழ்த்தி வரவேற்கிறோம். மற்றும் வாழ்த்துறை வழங்க வந்திருக்கும் Mrs. Aspin C.S. கிருபா, நர்ஸ், சோஷியல் ஆக்டிவிஸ்ட், பொலிட்டீஷியன், லெக்சரர் அவர்களையும் டார்கெட் நர்சஸ் அகாடமி மற்றும் கன்னியாகுமரி நர்சஸ் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் சார்பாக வாழ்த்தி வருக வருக என வரவேற்கிறோம். மற்றும் வாழ்த்துறை வழங்க வந்திருக்கும் Mrs. Antin, Principal of Anamal College of Nursing அவர்களையும் டார்கெட் நர்சஸ் அகாடமி சார்பாகவும் கன்னியாகுமரி நர்சஸ் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் சார்பாகவும் வாழ்த்தி வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். மற்றும் சிறப்புரையாற்ற வந்திருக்கும் டாக்டர் கே ஆனி டைனஸ், ஃபவுண்டர் சேர்மன் குமரி வளரும் மக்கள் இயக்கம் அவர்களையும் இந்நேரத்தில் டார்கெட் நர்சஸ் அகாடமி மற்றும் சார்பாக வருக வருக என வரவேற்று கலந்துள்ளனர். மற்றும் வாழ்த்துறை வழங்க வருவதாக இருந்த டாக்டர் M.A. அருண் மொழிநன்மை, டிஸ்ட்ரிக்ட் மெனஸ் கோஆர்டினேட்டர் ஒய்எஸ் உமன் கிளப் ஆஃப் கன்னியாகுமரி அயர் மாட்டம் அவர்களையும் அவர்கள் நாம வரவேற்க இருந்துச்சு, தவிர்க்க முடியாத காரணத்தால் அவங்க வரல. அவர்களையும் டார்கெட் நர்சஸ் அகாடமி சார்பாகவும் மற்றும் கன்னியாகுமரி நர்சஸ் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் சார்பாகவும் வருக வருக என வாழ்த்தி வரவேற்கிறோம். இப்போது பிரசிடென்ட் கன்னியாகுமரி நர்சஸ் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் மிஸ்டர் A.D. வினேஷ் அவர்களை கன்னியாகுமரி நர்சஸ் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் சிறப்பு அம்சங்களை வழங்குவதற்காக அன்போடு அழைக்கிறேன். இங்கே வருகின்றிருக்கும் அனைத்து செவிலியர் நல்லுள்ளவங்களுக்கும் மேடையில் வீட்டிற்கும் சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கன்னியாகுமரி நர்சஸ் செவிலியர் சங்கத்தை நாங்கள் செவிலியர்கள் ஒரு 4 பேர் இணைந்து இந்த அறக்கட்டளையை ஆரம்பித்து இருக்கிறோம். இதற்காக எங்களோட நோக்கம் என்னவென்றால் செவிலியர்களுக்கு உதவுவதும் செவிலியர்கள் மூலமாக பொதுமக்களுக்கு உதவுமே எங்களுடைய முக்கியமான குறிக்கோளாக வைத்து அதை செயல்பட்டுக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். மேலும் எங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கின்ற ஒரு நிறுவனம் என்னவென்றால் டார்கெட் நர்சஸ் அகாடமி. அவர் டார்கெட் நர்சஸ் அகாடமியின் நிறுவனர் திரு ஜோயல் அவர்கள் எங்கள் வேண்டுகோளை ஏற்று இதுவரை 2020 2025 வரை 25 செவிலியர்களுக்கு இலவசமாக வெளிநாட்டுக்கு சென்று வெளிநாட்டுக்கு செல்லும் பயிற்சியை இலவசமாக வழங்கியுள்ளார். அதற்காக அது மட்டுமல்லாமல் நமது செவிலியர்களுக்கு சிறப்பான ஒரு முதலுதவி சர்டிபிகேட் PLS, ACLS போன்ற சர்டிபிகேட் கோர்சஸையும் மிகவும் இலவசமாக ஒரு 15
நர்சஸுக்கு சிறப்பாக வழங்கியுள்ளார். அதற்கும் அவருக்கு நன்றி தெரிவித்துள்ளோம். மேலும் எங்களுடைய ட்ரஸ்ட் மூலமாக நாங்கள் இரத்த தான முகாம் மற்றும் முதியோர் காப்பகங்களுக்கு சென்று அவர்களுக்கு முதியோர்களுக்கு உதவுவதும், மற்றபடி முதியோர்களுக்கு தேவையான இருசக்கர நாற்காலி மற்றும் படுக்கை அனைத்தையும் எங்களுடைய சிறு சிறு முயற்சிகளால் நம்மளுடைய செவிலியர்கள் அனைவரும் இணைந்து அந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். மேலும் நம்முடைய செவிலியர் சங்கத்தில் சேர்ந்து எங்களுடன் இணைந்து பயணிக்க விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய விருப்பத்தை எங்களிடம் தெரிவித்து எங்களுடன் இணைந்து செயல்பட அனைவரையும் அன்பாக வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. வணக்கம். தேங்க்யூ சார். இப்போது நமது தலைமை விருந்தினர் டாக்டர் விஜயலட்சுமி அவர்களை தலைமை உரையாற்ற அன்போடு அழைக்கிறேன். Good morning to all. It's my great pleasure. I'm so happy to stand in front of you as a chief guest on behalf of Target Nurses Association Academy, which was run by my beloved student, Larissa Joel. Really, I'm so happy and really speechless. ஜோயிலுடைய இந்த ஒரு வளர்ச்சியை பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்கிட்ட 2012 வந்து போஸ்ட் பேசிக் பிஎஸ் நர்சிங் ஸ்டூடெண்டா ஜாயின் பண்ணாரு. அப்போ the college was very small and not having that much facility. When I was joined as a new principal for the college, there were 14 members I think in that batch. They were the first post-basic students. They have struggled a lot. So, அவங்களுடைய கிளாஸ் எல்லாமே நாங்க தான் எடுத்தோம். நான் லோக்கல், அதனால அவங்களுடைய விஷயக்காக அவங்க நல்லபடியா எக்ஸாம் எழுதணுன்றதுக்காக ஆஃப்டர் 4:30 ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி ஸ்டேயிங் இன் த காலேஜ். அவங்களுக்காக ஃபேமிலி அப்படின்றது எனக்கு பக்கமா இருக்கிறதுனால 6 வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸ் இருக்கும். மார்னிங் சீக்கிரமா வந்துட்டு அவங்கெல்லாம் கிளாஸ் எடுத்துட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க ஸ்டூடெண்ட்ஸ். போஸ்ட் பேசிக் ஃபர்ஸ்ட் பேட்ச் ரொம்ப அந்த எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிப்ளமோல இருந்து போஸ்ட் பேசிக் படிக்கிறது அப்படின்னு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ். பிகாஸ் டிப்ளமோ நர்சிங் அந்த 3 years 3.5 years கோர்ஸ்ல they will be focusing on most practical aspects in compared to both BSc nursing. நிறைய தியரிஸ் இருக்கும், ப்ராக்டிகல் ஆஸ்பெக்ட்ஸ் அவங்களுக்கு கம்மி. பட் இந்த போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி அப்படிங்கிறது ஒரு அப்ளிக்மெண்ட் ஆஃப் த ஜிஎன்எம் நர்ஸ் become a BSc nurse. அதனால they have struggled a lot, but somehow I have helped them. என்னுடைய இந்த சின்ன ஒரு ஹெல்ப்பை வச்சு ஜோயா இந்த அளவுக்கு உணர்ந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது I am so proud of you, my dear. எந்த ஒரு ஹெல்ப்னால எனக்கு நாகர்கோவில் அப்படின்னா எனக்கு என் ஜோயில் தான் ஞாபகம் வருவாரு. என்னுடைய ஓன் சிஸ்டருக்கு அவளும் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுட்டு with his support and help she went for abroad. Saudi 3 years work பண்ணிட்டு she came back and got married and settled in Tamil Nadu. Now one of my husband's brother's daughter also did BSc nursing. She is working in Apollo Hospital, Chennai. She is also doing co-metric under his guidance, and he is going to support her also to go for abroad. One more daughter is also doing BSc nursing. So in my family we are 4 nurses. So nursing is very noble and very service oriented profession. இங்க எவ்வளவு நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்கு வந்திருக்கீங்க? எவ்வளவு நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இருக்கீங்க? Because so many are, I think, parents. All are nursing staff. So good. So good to have you. As a Nurses Day, this is not only one day celebration, it's a Nurses Week celebration.
எஸ். ஸோ நர்சஸ் வீக் அப்படின்றது மே 12th இருந்து மே 18th வரைக்கும் நாம இந்த நர்சஸ் வீக்கை செலிப்ரேட் பண்றோம். ஆன் பிஹாஃப் ஆஃப் அவர் மாடர்ன் நர்சிங் ஃபவுண்டர் ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல், வெல்கம் மேம். நமது So she born in the year of 1820 and she died in the year of 1910. She is the founder of modern nursing. So she is worked as a nurse warrior in Crimean War II, and she helped all the soldiers, those who are injured with no current facility at all. She went with a lamb. So she is called as a lady with the lamb. So she is the founder of modern nursing. So to become a nurse, so many qualities we are expecting. அதுல வந்து first quality perseverance. Perseverance means விடாமுயற்சி, அப்புறம் commitment and confidence. இந்த மூணுக்குமே ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜோயல் தான். அவங்களோட விடாமுயற்சி அப்படின்றது போஸ்ட் பேசிக்ல எவ்வளவு ஸ்ட்ரகிள் ஆனாலுமே எவ்வளவு பெரிய ஒரு டார்கெட் நர்சஸ் அசோசியேஷன் அகாடமியில வச்சு நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க அப்ராட் ஹெல்ப் பண்றாரு. பிளஸ் அவங்க கன்னியாகுமரி நர்சஸ் அசோசியேஷன் மூலியமா ஒரு ட்ரஸ்ட் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அந்த 4 members. In future, if God allows, I will also club with you in that trust to help the people because I am the nurse. First, I am the nurse. I have to so do something for the nurses. If God allows me to hold you your hands also. So we have only 5 qualities, as we all know. 5 C's. In the 5 C's, நமக்கு தெரியுமா? ஒரு nurse அப்படிங்கிறதுக்கு என்ன 5 qualities or 5 core values நமக்கு தேவை. ஒன்னு வந்து compassion and integrity. We have to be always compassionate and passion for the work what we are doing as a nursing fraternity. And second one is confidence. Whatever works we are doing, we should have fullest confidence what the work we are committed to the people. The next one is commitment. So dedication, commitment. Once it's our responsibility, it's our accountability. Once the patient is got admitted in the ward, we are the responsible person to give care for the person, to get cured from the illness and go away with a smiling face from the hospital. Then competence. We should develop a good competence skills. Then only we can able to give an effective care for the entire person, those who are feeling sick. And commitment, I told you. Then last one is conscience. Conscience means we should know what we are doing. We should know what we are doing. We have to use our fullest cognitive evaluation before doing the thing, because we are dealing with the human body, not with the machines. So before doing each and every work, we have to be focused what we are doing and think before what we have to do. So all these 5 core values a nurse is having this, the nurse can become a good nurse and they can shine in the world like anything. Once more, I thank my dear Joel for asking me and giving invitation to be present over here as a chief guest. I am not thinking that a chief guest. I am one of the group member of Target Nurses Academy. I am not a chief guest over here. So thank you for the invitation. Thank you for your patient listening. All the very best for everyone to get a brightful and wonderful future. Or on behalf of the Nurses Day, a happy Nurses Week and guide to all of the nurses. Thank you so much for the opportunity. Thank you, ma'am, for your valuable speech. இப்போது சிறப்பு விருந்தினர் எம் மேரி பிரின்ஸ்லதா, டெப்யூட்டி மேயர், நாகர்கோயில் கார்பரேஷன் அவர்களையும் டார்கெட் நர்சஸ் அகாடமி சார்பாகவும் கன்னியாகுமரி நர்சஸ் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் சார்பாகவும் வருக வருக என வாழ்த்தி வரவேற்று வரவேற்கிறேன்.
இப்போது நமது சிறப்பு விருதுகள் அவர்களை சிறப்புரை ஆற்ற அழைக்கிறோம். இப்போது வாழ்த்துரை வழங்க அட்வொகேட் ஆண்ட்ரூ ஜெரோ அவர்களை ஏற்றுக் அழைக்கிறோம். Good morning. Good morning. Good morning. Morning, sir. நான் எப்பவுமே சொல்லுவேன், ஜோய் சார் என்ன கூப்பிடாதீங்க, எனக்கு சம்பந்தப்பட்ட இடம் இது இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே நர்சிங்கும் லேடிஸா இருக்காங்க. 1-2 பேரும் ஜென்ஸை பார்க்க பார்த்தா ஒரு சந்தோஷம் இந்த இதுல வரும்போது. ஸோ இன்னைக்கு ஹாப்பி நர்சஸ் டே கொண்டாடுறோம். ஸோ முடிச்சு நல்லா ஜாலியாக பேசிட்டாங்க. ஸோ நர்ஸ்ல பத்தி ஒரு சில வார்த்தைகள் மட்டும் பேசுறேன். ஒரு ரீசெண்டா from 2015 to 2025 பாத்தீங்கன்னா இந்த கோவிடுக்கு அப்புறம் நர்சஸ் என்ன பண்ணாங்க, எப்படி பாக்குறாங்க நர்சஸ் சார்? ஏஞ்சல்ஸ், கார்டியன்ஸ், கடவுள் அப்படி ஆல்மோஸ்ட் ஃப்ரீயாச்சு. ஏன்னா இந்த கோவிட் டைம்ல தான் நான் நர்ஸ் வந்து மரியாதை வச்சிருக்கேன் முன்னாடியும். பட் இந்த கோவிடுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட மரியாதை. ரீசன் பாத்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. என் அத்தானுக்கு மிஸ் தங்கச்சியோட ஹஸ்பண்டுக்கு கோவிட் வந்துருச்சு. அப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. தங்கச்சியோ என்ன இன்ஃபுளுன்ஸ் இருந்தாலும் உள்ள போய் பார்ப்பேன். நான் டிஸ்டன்ஸ் எங்க தெரியுமா, அத்தா அங்க படுத்துருக்காருன்னா இங்க நாங்க பார்க்கல, அவர் கை கேமரா அவ்வளவுதான். எனக்கு உள்ள போறதுக்கு பயம். என் ஒய்ஃப் சொல்லுவா, நீங்க உள்ள போகாதீங்க, சப்போஸ் உங்களால வேற இடத்துல வராது, பிள்ளைக்கு கொஞ்சம் பஸ்ல என்ன பண்றா அப்படின்னு சொல்லலாம். அப்ப நான் வந்து என் பிள்ளைக்கு என்ன பண்றேன், தள்ளி நிக்கிறேன். அந்த நர்ஸ் பாத்தீங்கன்னா வெறும் ஒரு மாஸ்க போட்டுட்டு அது பக்கத்துல உட்காந்துட்டு என்ன வேணும், எப்படி வேணும், இடுப்புல கை வச்சுட்டு கொஞ்சம் சேர்க்கலாங்கன்னா மேபி நான் வந்து மிச்சவாய் எத்தனை ரூபா தெரியாதுன்னு. ஆனா அந்த நர்ஸ் பாத்தீங்கன்னா சம்பளத்துக்காக வேலை செய்யுங்க, டெடிகேஷன். ஸோ இந்த கோவிடுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஃபார் டெடிகேஷன் சொல்லணும். இதுக்கு மேலே டெடிகேஷன் தான் நாங்க மதிச்சது கிடையாது. ஏன்னா நீங்க சம்பளம் வேலை பாக்குறீங்க. ஸோ ஆனா இந்த கோவிடுக்கு அப்புறம் நான் கண்ணால பார்க்கறதுனால ஐ ஸ்டார்ட் ரெஸ்பெக்ட் தி நர்சஸ். அது மட்டும் இல்ல, இந்த சொசைட்டில நிறைய பிரின்சிபல்ஸ் நான் எங்கெல்லாம் பார்த்துருக்கேன், எங்கிருந்து கண்டுபிடிக்கிறது ரோஜாவன் யா அவங்களை பார்த்துருக்கேன். ஏன்னா நிறைய ப்ரோக்ராம் பண்ணக்கூடிய ஒரு பிரின்சிபல் அவங்க. ஸோ இவங்க என்னன்னா நிறைய பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட்ல நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ சொசைட்டில என்ன பண்றாங்க, சோசியல் ஆக்டிவிட்டிஸ் இறங்கிருக்காங்க. நாங்க நிறைய நாங்க நடத்துற ரேலி வந்திருக்காங்க, சைக்கிள் ரேலி வந்திருக்காங்க, நடைப்பயணம் வந்திருக்காங்க. ஸோ அப்படி மார்டல்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ்ல வந்திருக்காங்க. அண்ட் இந்த இன்புட் என்னன்னா சொசைட்டி ஆர் சம் வேல்யூ. இந்த வேல்யூவான பீப்புளை வாழ்த்துல நாங்க சந்தோஷப்படுறோம். இன்னைக்கு ஆக்சுவலா நாங்க கூப்பிட்டேன், நாங்க கூப்பிட்டு சொன்னாங்க, தம்பி எதுக்குறான்னு கேட்டாங்க. அக்கா அவங்க இல்ல இந்த மாதிரி நர்சஸ் வாழ்த்தாங்க, நர்சஸ் வாழ்க்கை ஃபங்க்ஷன் நடக்கான்னு கேட்டாங்க. சோ கண்டிப்பா அந்த ஃபங்க்ஷன்ல என்ன கூப்பிட்டதுக்கு நன்றின்னு சொன்னாங்க. அண்ட் ஆனியக்கா இவங்க இப்பதான் டாக்டரேட் எல்லாம் முடிச்சிருக்காங்க. இவங்க நம்ம ஊர்ல நடக்குதான்னு கேட்கனா நிறைய பேர் என்ன பண்ண நர்சஸ் டே கொண்டாடுறது கிடையாது. அவங்க இது பண்ண நாங்க செஞ்சு So apart from colleges, hospital கொண்டாடுறது அவ்வளவு பார்க்கல. சோ இந்த இதை வந்து சொன்ன உடனே இவங்க என்ன பண்ணாங்கன்னா நான் கண்டிப்பா ஸ்பெஷல் கண்டிப்பா நான் தேங்க்ஸ் சொல்லணும். சொன்ன உடனே நாகர்கோவில் நடக்குது எங்க பிள்ளைங்களுக்கு நான் ஆனர் பண்ணணும்னு சொல்லி வந்தாங்க. சோ இந்த வாய்ப்பை கொடுத்த தினேஷ் சாருக்கும் அண்ட் ஜோதி சாருக்கு நன்றி. ஆல்சோ அண்ட் நிறைய ஆளுநர்கள் அக்கா எல்லாம் தெரியும். இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இப்போது நமது சிறப்பு விருந்தினர் எம் மேரி பிரின்சிபல் டெப்யூட்டி மேயர் நாகர்கோவில் கார்பரேஷன் அவர்களே சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பாலிகளுக்கு பேர் தெரியும், பாலிகளுக்கு பேர் தெரியும், எல்லாருக்கும் பேர் சொன்னதாவே ஏற்றுக்கொள்ளுங்க. சரியா சொல்லணும்னு நான் இது வந்தப்புறம் ஜோதி சார் சொன்னாங்க, ஒரு ஆண்ட்ரூஸ் தம்பி தெரியும், சகோதரியும் தெரியும், தெரியும், வேற யாருடையும் நீங்களும் எனக்கு தெரியாது. ஏன்னா இந்த மாதிரி உங்களுடைய ஃபங்க்ஷன்ல நான் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான். ஏன்னா தம்பி கிடைச்சது நமக்கு
எனக்கு கௌரவிக்கப்படக்கூடியவர்கள் நீங்க தான். ஏன்னா இன்னைக்கு பல இடங்கள்ல நாங்க பார்த்திருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு ஒரு பெண்ணா, ஏன்னா இன்னைக்கு ஆண்களை விட லேடிஸ் தான் நிறைய வருவாங்க. எங்க பார்த்தாலுமே அப்படிதானுங்க. நான் ஒரு சின்ன ஒரு என்ன சொல்ல, நான் ஒரு சின்ன ஒரு கிளினிக்ல இருந்து பெரிய ஹாஸ்பிட்டல பார்த்து வந்தா ஏதாவது 1-2 பேர் இருப்பாங்க. ஆனா டாக்டர்ஸ் எப்படி இருக்காங்கன்னு தெரியல. ஆனா நர்சஸ் பார்க்கும்போது ஒரு சிலர் தான் இருப்பாங்க. தம்பி பேசும்போது கொரோனா காலத்துல சொன்னாங்க தெரியுமா, என்கிட்ட கேட்டா இந்த கொரோனா காலத்துல வரலாறு ஒண்ணு எழுதுனாங்கன்னா அது கண்டிப்பா உங்களை எல்லாம் வெண்ணரை ஆடை விடுத்திய தேவதைகள் தான் சொல்லுவாங்க. உண்டு. ஏன்னா அந்த நேரம் நான் எலெக்ஷன் இல்லாதனால அதுக்கு 2006 இருந்து 11 வரை கவுன்சிலரா இருந்தேன். இந்த நேரம் என்கிட்ட கழகத்துல மகளிர் தொண்டர்களை பொறுப்பே இருந்ததுனால எங்களுக்கு ஃபீல்டு உண்டு. அந்த நேரம் நாங்க எல்லாருமே இறங்கி செய்யணும். இந்த ஆசாரிகள் அங்க நடந்து கொண்டே இருப்பேன். அவ்வளவு எனக்கு ஒரு பயம் இருக்கும். ஏன்னா எனக்கு சின்ன பையன் லைட்டா இருந்தாலும் உடனே பற்றி எனக்கு அது ஒரு பயம் உண்டு சின்ன வயசு. அப்படிதான் நான் என்னுடைய வேலை இந்த நேரத்துல செய்வேன். என்னுடைய கணவர் என்ன செய்யறா உடனே வெளியில கதவை முட்டிடுவேன். அந்த ஒரு பயம் இருந்தா, ஆனா நான் பாசிட்டிவாவே நான் கஷ்டப்பட்டேன் 20 நாள். ஆனா எங்க வீட்டுக்காரருக்கு எதுவுமே செய்யல. அப்ப அவங்க சொல்லுவாங்க, உண்மையா இறங்கி வேலை செய்தா புடிச்சு புரிஞ்சிக்க எந்த நோயும் நம்மள அண்டாது, பேரசாஸ்திர பக்கத்துல வராது. பயந்து ஓடுனா எல்லாருமே கூட வருவாங்க சொல்லுவாங்க. உண்மையிலே சொல்றேன், உங்களை போல இன்னும் நிறைய நிறுவனங்கள் உங்களை கௌரவிக்கணும். ஏன்னா இன்னைக்கு ஒரு பெண்ணாக வந்தா முதல்ல நம்ம குடும்பத்தை நம்ம மனதில் சுமப்போம். வீட்டுல இருந்து வெளியில வர்றதுக்கு முன்னாடி நீங்க உங்களுக்கு வேலைக்கு வாரீங்கன்னா நைட் ஷிஃப்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவோ இழந்திருப்பீங்க. அப்படிதான் நம்ம குழந்தைகளை கூட நமக்கு கொஞ்சம் கூட ஏன்னா இருக்காது. ஏன்னா ஒரு வகையில பார்த்தா எங்க ஃபீல்டு அப்படிதான் இருக்கும். நான் பையன் வந்துட்டு 3 நாளா என்கிட்ட பேசல. ஏன்னா ஒரு நாள் வெளியில கூட்டிட்டு போக சொன்னா டைம் இல்லைன்னு சொன்னதால என்கிட்ட 3 நாளா பேசல. எல்எல்டி படிக்கலாம், நீங்க அம்மாவை முதல்ல வீட்டுல இருந்துட்டு வெளியில போங்கன்னா. ஏன்னா எனக்கு அமைச்சர் நிகழ்ச்சி அப்படி கண்டினியூவா எனக்கு அந்த நிகழ்ச்சி இருந்ததுனால எனக்கு அவங்க கூட போக முடியல. அப்பா கூட போவாங்க, இங்க ஒரு வாரத்தான் சொன்னேன். அப்பா கூட்டிட்டு போவாங்க, நீ அப்பா கூட போற, அப்பா கூட எல்லாம் போக முடியாது, அம்மா இருக்கு வாங்க. இந்த மாதிரி பல இழப்புகள் பல நேரங்களில் நம்முடைய சந்தோஷத்தை யாருக்காக இழந்துருப்பீங்க? இந்த சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த மக்களுக்காக நீங்க இழந்துதான் உங்களுடைய பணியை செய்வீங்க. நான் பல நேரங்கள்ல கண்கூடாக பார்த்திருக்கிறேன். ஏன்னா ஒரு குடும்பத்துல ஒரு நல்ல நிகழ்ச்சினா கூட உங்களை கலந்துக்க முடியாது. ஒரே ஒரு நிகழ்ச்சி நம்ம இந்த ஆசாரிக்குளம் மருத்துவமனையில ஒரு விபத்து நடந்த போது ஒரு நர்ஸ் அடுத்த நாள் மேரேஜ் தான். அந்த பொண்ணு கண்கலங்கி சொல்லுது, இரவு 10 மணிக்கு நிக்குது, வேற டியூட்டி மாத்தி எடுக்கிறதுக்கு நர்சஸ் இல்ல. அது ஓடி வந்து சொல்லுது, நாளையும் மறுநாளும் எனக்கு மேரேஜ் மேடம், எனக்காக நீங்களாவது பேசுறீங்களா? உண்மையில அந்த மாதிரி வாழ்க்கையில ஒரு நாள் நடக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியை விட முழுசா ஒரு சந்தோஷமாக உங்களுக்கு ஏற்றுக்க முடியாது, அதை அனுபவிக்க கூட முடியாத ஒரு சூழ்நிலை. இதை கேட்டா ஒண்ணு சொல்ல, ஒரு வழிக்காக தான் உங்களுடைய வாழ்க்கையை இன்னைக்கு உருகி இந்த சமூகத்திற்கு வெளிச்சப்படுத்திக் கொண்டிருக்கின்றீங்க. உங்கள் ஒவ்வொருவருடைய பணிகளும் சிறக்கணும். நீங்க எந்த அளவுக்கு நீங்க சிறக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய பாதுகாப்பும் உங்களுடைய கையில. எவ்வளவு வலிகள், வேதனைகள், துன்பங்கள் கடந்து வரக்கூடிய அந்த நோயாளிகள்கிட்ட கேட்பீங்க தெரியுமா, பாட்டி நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, தூங்குறீங்களான்னு கேட்பீங்களா? அந்த நேரத்துல உங்களுடைய மனதில் இருக்க வேதனைகளை எல்லாம் மனசு வச்சிருப்பீங்க. அதிகாலையிலே எழுப்பணும், நைட்டு தூக்கம் இருக்கிறது எல்லாமே சிறந்துதான் நீங்க இந்த பணியை செய்வீங்க. அதுவும் உண்மையிலே மனதார நான் உங்களை எல்லாம் வாழ்த்துகின்றேன். இன்னும் உங்களுடைய பணிகள் சிறக்கணும். கண்டிப்பா ஏதாவது உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பா உங்களோட ஒருவராக இருப்பேன். அதுவும் இந்த நேரம் கூட எங்களுடைய மாநகராட்சி பகுதிக்குள்ளாக நடந்தது உண்மையிலே ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்கு. வாழ்த்துக்கள். எனக்கு இந்த வாழ்த்து என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. நன்றி மேம். இப்போதும் காங்கிரஸ் நர்சஸ் அகாடமி ஸ்டூடெண்ட் சார்பாக கவிதை பாடல்.
அன்பில் அன்னையாய் கவனிப்பின் தந்தையாய் பிறர் உடல்நலம் கருதி தன்னிலை மறந்து பிறர் தாகம் கருதி தன் பசியை கரைத்து பிறர் வலி கருதி தன் தூக்கம் பிறந்து பிறர் சீர் கண்டு சுழிக்காமல் அதை துடைத்து பிறர் பேணும் சேவையில் பொறுமையில் சகிக்கும் கொண்டு மருத்துவ பணியில் மனிதநேயம் கொண்டு குடும்பம் வளர்ந்து தூக்கம் பசி துறந்து தண்ணீர் சிறந்து தன்னை மறந்து பிறர் நலம் பருத்தும் எண்ணின தேவதைகளுக்கு என்றும் இதைப்போல் பணிபுரிய செவிலிய தின நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இப்போதும் மார்துரை வழங்க மிஸ்ஸஸ் ஆஸ்பின் சிஎஸ் கிருபா, நர்ஸ், சோஷியல் ஆக்டிவிஸ்ட், அவர்களையும் அன்போடு அழைக்கும். ஓகே, இப்போதும் அவார்ட் செரமனி. Good morning to all. The Kanyakumari Nurses Worldwide Trust proudly presents the Nursing Excellence Award, a celebration of dedication, compassion, and outstanding service in the nursing profession. This award honors those who go above and beyond in care and commitment to the healing mission. Over 150 inspirational nominations were received from the Nursing Excellence Award. After a thorough review, only a selected few have been shortlisted. Nurses who truly embody dedication, compassion, and excellence in care. We salute every nominee and look forward to honoring the finest among them. At this special moment, we extend our heartfelt thanks to our Target Nurses Academy, the proud sponsor of the Nursing Excellence Award. Your generous support has made this celebration of nursing dedication and excellence possible. The first category is Inspiring Nurse Educator. So I'm just telling about the person. She is the principal of Pannamal College of Nursing, with 23 years of exemplary service in nursing education and community welfare. Her contribution extended far beyond the classroom, providing the financial support for dialysis patients at GH Kulitharal, donating a swimming machine to a widow on Nurses Day, organizing PLS training for drivers, police officers, and the public, and supplying essential provision to the needy Maidprom. She also supports Neighbours House and has consistently achieved 100% result in most university examinations, with over 25 publications in national and international journals and experience as a peer reviewer. She truly exemplifies the spirit of nursing excellence. So I want to invite you to see her. Good morning, Nurses Welfare Trust. Arnold Boyer. Rules for the year of spring the sponsored by Target Academy. Award category Nurse Educator. The Inspiring Nurse Educator Award is Dr. Alan Shahija in recognition of outstanding dedication. The exemplary professionals for nursing with heartfelt appreciation. We honor your remarkable contributions and celebrate your excellence in nursing. We now invite Dr. Harrison to come forward and speak on it. Then I'll have the clap to
The next category is innovating nurse consulting award. Innovating nurse consultant award, honoring the pioneer of India's first nurse consultant, President Stroma and trailblazer who expedite and compassion have become clinical nursing practice, a true symbol of excellence, innovation, and dedication in patient care. Before giving the award, let's continue. This is all for trust and all the fullness. This wasn't here. It's not about this cat. Award category that in looking at something that are is very young on the seeing the Asian action. In similar professions, you will miss the part of appreciation. You honor the learning contributions and celebrate the next years. We thought we might want to speak to God, but look at this today. The next category is Nurse Influencer Impact Award. This award recognizes a passionate voice who raised widespread awareness during the COVID-19 pandemic and continues to educate the public about the nursing profession. She runs a dedicated YouTube channel, Nurses Profile, to create awareness and inspire, to advocate, education, and inspiration to many. So it's here in This is what the trust and all the fullness. Traditions and celebrate your excellence in nursing. We want to get Next category is the Compassionate Nurse Award. With over 10 years of teaching and 13 years of clinical experience, she has personally conducted more than 2,800 normal deliveries at Dorawood Fellowship Hospital. Currently serving as a nursing superintendent, she has recently promoted to nursing director, leading with compassion and dedication every step of it. It's the name. Nurses about their trust and how they feel that. It's not like nurses cat. Award category compassionate nurse. The Compassionate Nurse Awards, and this is really done in recognition of outstanding dedication and passion in care, and exemplary professionalism in the field of nursing. With heartfelt appreciation, we honor your remarkable contributions and celebrate your excellence in nursing. We don't work with the people, we don't have
So next to special award, கடைசி சொன்னாலும் பெஸ்டான அவார்டு அனௌன்ஸ் பண்ணுறேன். Category the Black Champion Award. Honoring the extraordinary humanitarian commitment and generosity in donating blood 78 times, his selfless contribution and saved countless lives and inspired many within the community. We extended our heartfelt gratitude for his unwavering support and dedication to this noble cause. Primary nurses will the trust proudly organized. 28 nurses excellence award year 1.5. Dimit sponsored by Tony Nurses Academy. Award charity best social work. The Blood Champion of Mr. Soulash brings extraordinary humanitarian generosity and donating blood 78 times. Your selfless contributions have saved countless lives and inspired many in our community. We extend our heartfelt gratitude for your support and dedication to this noble cause. Development is the sugar, and distribution. Kaya ngayon, kaya development na naman. Hindi ko ito malaman. Thank you for this. Thank you. சிறப்புரை அமைச்சர் மிஸ்ஸஸ் ஆஸ்பெக்ட் CS ரூபா, நர்ஸ், சோஷியல் ஆக்டிவிஸ்ட், லெக்சரர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். Very good morning to all. Okay. எல்லா வருஷமும் ஒரு டீம் இருக்கு சரியா? கிறிஸ்டிய டீம் எலிபடியும் ஓகே. our nurse, our future gathering for nurse, strength and technologies. Okay. இது கிறிஸ்டிய டீம். அதே மாதிரிதான் இந்த டீம்ல நம்ம செவிலியர்கள் செவிலியர்கள் தான் எதுனாலும் செவிலியரை நம்ம கேர் பண்ணியாச்சுன்னா நம்ம பொருளாதாரத்தை முன்னேற்றலாம். அதான் இதோட தமிழோட எக்ஸ்பான்ஷன். இதுலயே இருக்கு செலிப்ரேஷன். இதுலயே நம்ம என்ன சொல்லலாம்னா இப்போ உங்களுக்கே தெரியும்
ஷார்டேஜ் ஆஃப் நர்சஸ் எல்லாருக்குமே எவ்வளவு நீங்க படிச்சாலுமே இன்னும் நமக்கு நர்சஸ் எல்லா ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பிரைவேட்டா இருக்கட்டும் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனா இருக்கட்டும் நிறைய நர்சஸ் டெபிசிட் லேக் ஆஃப் நர்சஸ் தான் இருக்கு. எனக்கு நான் அப்படி சொல்றேன், எனக்கு எல்லாமே இங்கிருந்து பெங்களூர்ல போய் படிக்க போனாங்க. பெங்களூர்ல கூட நம்ம காலேஜஸ்ல வந்து இப்போ ஒரு காலேஜுக்கு ஒரு கரெக்டா வேணும்னு சொல்லி கேட்டாங்க. நான் தான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். அது மாதிரி இப்போ 2 ஸ்டாஃப் இப்போ உடனே 1 வீக்ல எனக்கு தரலைன்னு கேட்டாங்க. நம்ம பசங்க கொடுத்துருக்கேன். சரிங்களா? சோ நம்ம நர்சஸ எவ்வளவு தூரம் நம்ம கவனிக்கிறோமோ அவ்வளவு தூரம் நம்ம பொருளாதாரத்தை வளர்த்துக்கலாம். சரியா? ஏன் அப்படின்னா நம்ம சோமனி இப்போ ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் இருக்கு. நம்ம நர்சிங் கேர் கரெக்டா குவாலிட்டியா கொடுக்காம இருந்துச்சுன்னா நம்ம உயிர் வாழ முடியாது. நம்ம தெரிஞ்சு 10,000 பண்ணி நம்ம இருக்கு சொல்றேன். 50 என்ன நாங்க வந்துச்சு 1854 to 1856 கிரிமியன் வார் நடந்துச்சு. இந்த டைம் டாக்டர்ஸ் எல்லாமே ஈவினிங் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அவங்க போயிடுவாங்க. எப்போ 6:30 நைட்டு ஃபுல்லாவே ஒரு அம்மா ஏன் தெரியும் உங்களுக்கு ஃபாரஸ்ட் ரைடிங்க அவங்க ஒரு ஆம்பர் பிடிச்சிக்கிட்டு எல்லா பேஷண்ட்ஸுமே போய் அவங்க என்ன பண்ணாங்க ஸ்மைல் பேஸோட இருந்துச்சுனாங்க கேர் பண்ணாங்க. ஸோ அவங்களோட பெர்த் தான் நம்ம இன்டர்நேஷனல் ஹாஸ்பிட்டலையா செலிபிரேட்டிங். சரியா? அதுல வந்து நம்ம செலிப்ரேஷன் பண்றோம். இன்னும் அவங்க ரோல் மாடலா இருந்திருக்காங்க. நமக்கு எல்லாமே ரோல் மாடல் அவங்க தான். அவங்கதான் நர்சிங் கேர் வந்ததே அவங்க தான். புரியுங்களா? அப்போ நானும் ஒரு நீங்க கேட்டிருப்பீங்க நர்ஸ் பொலிட்டிஷியன் சோசியல் ஆக்டிவிட்டிஸ் தென் லெக்சரர். ஓகே, ஸோ என்னை பத்தி ஒரு என்னன்னா நானும் பிஎஸ் நர்சிங் தான். ஓகே, அது முடிச்சுட்டு அப்புறமேட்டு ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிச்சேன் பேரண்ட்ஸ் சேஃப்டி. தென் ஹியூமன்ஸ் கம்ப்யூட்டர் அகாடமின்னு சொல்லி 2 இன்ஸ்டிடியூஷன் ரன் பண்ணிட்டு இருந்தேன். அதுல கொஞ்சம் எம்எஸ் யூனிவர்சிட்டியில வந்து கொஞ்சம் இஷ்யூ ஆனதுனால அதை அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே முடிச்சுட்டேன். தென் பிஏ, ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து பிஜி அசிஸ்டன்ட் கவர்மெண்ட் பிஜி அசிஸ்டன்ட் தமிழ். ஸோ அதுதான் நம்ம கல்வியாளராக இருக்கட்டும் என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா எம்ஏ இங்கிலீஷ். ஸோ நான் இந்த சிவகேரத்தில் அப்படியே இருந்தோம். இங்க வந்து 2 years டைம் ஒர்க்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இங்கிலீஷ். ஓகே, தென் so many institutionல பிரின்சிபால் ஆஃபீஸர். தென் லாஸ்ட் 3 years ஆல்சோ ஒரு விஜயபுரம் ஸ்கூல்ல தான் பிரின்சிபால் இருந்து ஒரு 2 years தான் வீட்டில் இருக்கிறேன். ஓகே, தென் சென்ட் ஜோசப் காலேஜ் எங்களுக்கு 2 years அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இருந்துட்டு அப்புறமா வந்து எப்படி சோசியல் ஆக்டிவிட்டிஸ் எப்படி வந்துச்சுன்னா அதான் பொலிட்டிஷனுக்காக என்னோட ஒரு ஜோனிங் பாயிண்டா இருந்துச்சு. நிறைய நம்ம நர்சிங்னா கொஞ்சம் பேருக்கு தான் நம்ம என்ன செய்ய முடியும், கேர் பண்ண முடியும். நம்ம பொலிட்டிஷியன் ஆயிடுச்சுன்னா நம்ம எல்லாருக்குமே நம்ம கேர் பண்ணலாம். சரிங்களா? அது எனக்கு எப்படின்னாங்க நம்ம நிறைய இடத்துல இப்போ நம்ம பார்ப்போம். முன்னாடி எல்லாம் ஃபர்ஸ்ட் கிரேட் திரும்பி நிறைய இந்த பெண்டிங் பண்ணுவாங்க இல்லையா? நம்ம வில்லேஜ் ஆஃபீஸ்ல இருக்கட்டும், ஆர்டர் இருக்கட்டும், எங்க நம்ம தாசில்தார் கேட்டவங்க சொல்லுவாங்க இவ்வளவு நான் காசு கொடுத்தேன் எனக்கு சர்டிபிகேட் கிடைக்கல. அப்புறமா நிறைய பேர் சொல்லுவாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போனேன் இவ்வளவு காசு கேட்கறாங்க, அட்வொகேட்ஸ் இவ்வளவு காசு கேட்கறாங்க, இவ்வளவு இது பண்றாங்க அப்படின்னு. அவங்க எனக்கு அவங்க எல்லாம் பேட்டர் டைம் வந்து ஜாயின் பண்ணேன். ஓகே, அப்ப நம்ம ஸோ அதனாலதான் நம்ம பொலிட்டிஷியன் நம்ம இங்க வந்து நம்ம போயிட்டா போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு நிறைய பேசுவேன். சார் நீங்க எஜுகேஷன் வீட்டுல வந்து சொல்லியிருக்காங்க 3 days 5 days முன்னாடி லாஸ்ட் டைம் இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம அதை அப்லோட் பண்ணிக்கணும் இல்லையா நம்ம ஆன்லைன்ல. அப்போ 10 to 15 minutes ஆயிடுச்சு ஒன்றும் ஆயிடுச்சு. அப்போ டைரக்டா போடுவேன் பார்ப்பேன். அந்த சர்வீஸ் நம்ம ஆன்லைன் எப்போதுமே எல்லா சர்வீஸும் இந்த வந்துடும் எல்லாமே பார்ப்பேன். அவங்க இது வரைக்கும் இது பண்ணிருக்காங்க டைரக்டா போயிடுவேன். போயிட்டு
நம்ம சர்ச்ல கூட நிறைய பேருக்கு நான் பண்ணி கொடுத்துருக்கேன். அவங்க கேட்பாங்க, தேங்க்யூ சோ மச். ஒரே நாளில் வில்லேஜ் ஆபீஸ் சைன் வாங்கிடுவேன், ஆர்ஐடி சைன் வாங்கிடுவேன், தாசில்தார் ஈவினிங் நம்ம சர்டிபிகேட் கையில கொடுப்பேன். ஜஸ்ட் வந்து ஒரு 2 days தான். அதுல அப்படி நான் மக்களுக்கு சோசியல் ஆக்டிவிட்டிஸ் அதுலதான் வந்துச்சு. அப்புறமா இன்னொரு விஷயம், அந்த பிஸ்கெட் கேள்வி பட்டிருப்பீங்க, இந்த நிறைய பேர் காசு போட்டாங்க இல்ல, இது ஒரு மதுரையில ஒரு நிறுவனம் நிறைய ஃப்ராட் பண்ணிச்சு. அது நம்ம கலெக்டர் ஆஃபீஸ்ல ஒரு 1500 ஒரு பிரஸ் மீட் கொடுத்து இப்போ அவங்களுக்கு அது கூட சட்டப்படியா இப்போ இந்த அவங்க கோர்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே காசு ஒரு 30% கொடுத்துடலாம். அதுக்கு கூட போராட்டம் எப்போதுமே மக்களோட மக்களாக நான் இருக்கிறேன். சரியா? அதுக்கு காரணம் என்னன்னா NURSE. சரிங்களா? நோபிலிட்டி. சரியா? நமக்கு போனா ஒரு கெத்து அண்டர்ஸ்டாண்டிங், பீப்புளோட அண்டர்ஸ்டாண்டிங்கை பார்த்து நம்ம பீப்புளோட காரியங்களை எல்லாம் நம்ம செய்யறது. ரெஸ்பான்சிபிலிட்டி ரோல் மாடல். ஓகே, நம்ம ரோல் மாடலா எவரிபடி நம்ம ரோல் மாடலா இருக்கணும். நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிற ஒரு பெண்ண நமக்கு ஒரு காரியம் சொன்னாங்க என்னங்க அதை நம்ம கேட்டு நம்ம அதுக்கேற்றபடி இது பண்றது. அடுத்த கேள்வி சிம்பதி, இறக்கு குணம் இருக்கணுங்க. எம்பது இது குணம் தான் என்ன மாற்றினது. இதுலதான் நான் இப்ப என்ன சொல்றேன்னா, சொல்றாங்க ஜோதிகள் பக்கமா சொல்றாங்க, நாங்க ஒரு அசோசியேஷன் வச்சிருக்கோம். என்ன சொல்றீங்கன்னா, கன்னியாகுமரி நர்சஸ் அண்ட் வெல்ஃபேர் ட்ரஸ்ட்ல அசோசியேஷனா மாத்திடுங்க, சங்கமா மாத்திடுங்க. சரிங்களா? ஏன்னா ட்ரஸ்டோட அசோசியேஷன்ல கெத்தா கொஞ்சம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். உங்களோட நான் இருப்பேன். சரியா? என்ன போராட்டம் இப்போ நிறைய இப்ப நம்ம ஆளுங்கட்சி இருக்கிறதுனால இப்ப நாங்க போராட்டங்களை கலந்துக்க முடியாது. மற்றபடி உங்களோட ஒருவனையாக இருப்பேன். அந்த அசோசியேஷன் மேலும் வளர என்னுடைய வாழ்க்கையை தெரிந்து கொள்கிறேன். இந்த அகாடமி பார்த்தீங்க என்னவோ தம்பிக்கு ஒரு இது புரிதல் வந்திருக்கு. நம்ம நர்சிங்க்கு எல்லாரும் படிச்சு வீட்டுல இருக்காங்க. எப்படி என்ன அது எப்படி போனா நமக்கு என்ன சக்சஸ்ஃபுல், நமக்கு எப்படி இது நிறைய பேருக்கு ஐடென்டிஃபை கைடன்ஸா இருந்தாங்க. ஸோ அதுக்கு ஒரு குட் கைடன்ஸ் அண்ட் டேக்கர் ஆஃப் நர்சஸ் தான் நான் சொல்லுவேன். டோட்டலி சோ மெனி பிரான்ச்சஸ் வச்சிருக்காங்க. அது நிறைய பேரு சரி நம்ம மட்டும் படிச்சு நம்ம நல்லா போறாது, எல்லாருக்குமே கற்றது கையளவு கல்லதுக்கு உலகளவு இருக்காட்டே நம்ம கற்றுக்கு வச்சு எல்லாருக்குமே அதை யூஸ் பண்றதுக்காக அவங்க இந்த நிறுவனத்தை வச்சுருக்காங்க. சோ மெனி பீப்புள்ஸ் என்ன அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அப்ராட் போயிருக்காங்க. அப்ராட் போனது மட்டும் இல்ல, ஃப்ரீயா கோச்சிங் கொடுக்குறாருப்பா. அவங்க கேர் கொடுக்குறாங்க. இன்னும் யார் யார் எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் அவங்க சொல்றாங்க. சோ எங்கேயும் நான் சொன்னீங்க அதையெல்லாம் மாத்துச்சு. அதே மாதிரி தம்பியா வந்து மாத்தி இது அகாடமி மேலும் வளர என்னுடைய வாழ்க்கை எல்லா விஷயம் நான் என்ன சொல்றேன்னா, நம்ம கேர் எல்லாம் கொடுத்த டைம் தான் அது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. இதுல வந்து இப்போ போக்குக்கே வந்து கடைசி இறுதி செலுத்ததுக்கு நம்ம தமிழ்நாட்டில 2 பேர் இருக்காங்க இல்ல, ஒண்ணு இன்னைக்கு வச்சிருக்கேன். நான் கன்னியாகுமரி மேற்கு மாவட்டம் மாளிகையா இருந்தேன். இப்போ மார்ச் 10 மாநில மகளிரணி செயலாளராக என்ன மாற்றியிருக்காங்க. எல்லாமே நம்ம மக்களாக பயணித்த ஒரு இதுதான் என்னுடைய வளர்ச்சி. அடுத்தது இப்ப இல்ல கேட்டிருக்காங்க நாடார் மகளிர் சங்கத்தை ஒரே போர்க்கால் இருக்கு. வாங்க மேடம், உங்களோட இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மாவட்ட பார்ப்போம் எனக்கு சொல்லி எனக்கு நிறைய ஒர்க்ஸ் இருக்கு. இன்னும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். எனக்கு கண்டிப்பா கம்பல்சரி ஆதார் செம்மணி கொடுத்துருக்கேன். இப்படி வந்து என்னை வளர்த்துனது, ஆராய்ச்சியது, என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்தது எல்லாமே என்ன சொல்லணும்.
நர்சஸை பொறுத்த அளவுல எல்லாருமே அவங்க நேம் சொன்னாங்க வெண்ணில தேவதை. அது கண்டிப்பா நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம படிக்கிற டைம் கூட எல்லாருக்குமே ஸ்மைல் ஃபேஸோட நம்ம நர்சிங் கேர் கொடுத்தாலே நம்ம பார்த்தாலே என்ன வாய்ப்பு செய்தா நோய் போகிறோம் சொல்லி பழமொழிய மாதிரி நம்ம சிரிச்சாலே பாதி நோய் அவங்களுக்கு பேஷண்ட்டுக்கு போறது. டாக்டர் ஜஸ்ட் ட்ரீட்மெண்ட் தான். நம்ம கூட ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இருக்கிறது யாரு? நர்சஸ் தான். நான் இப்போ ஒரு பிள்ளைகிட்ட கேட்டேன், மாத்தாடு போய் நான் நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்றாங்க. அவங்ககிட்ட தான் கேட்டேன், இப்போ அவங்களுக்கு ஈவினிங் 5:30 மார்னிங் 8:30 வரைக்கும் சொன்னாங்க. ரியலி எனக்கு உடஞ்சிட்டேன். நானே கூடவே நைட் மார்னிங் 5:30 கிலோமீட்டர் அங்க இந்த பிள்ளைங்களுக்கு வித்தவுட் ஸ்லீப்லெஸ் எல்லாருடைய ஒர்க் பண்றீங்க. இன்னும் இங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க அப்ராட் உங்களோட ஃபியூச்சர் பிளானிங் படிக்கிறீங்க. எல்லாரும் என்னுடைய வாழ்த்துக்கள். சரிங்களா? என்னை இங்க அழைத்து கௌரவித்த கன்னியாகுமரி நர்சஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் நர்சஸ் அகாடமி சேர்மன் மை பிலவட் பிரதர் ஜோயல் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை தேங்க்யூ மேம். இப்போது சிறப்புரையாற்ற டாக்டர் ஆண்டன் ஸ்ரீஜா, பிரின்சிபல் ஆஃப் அனுமால் காலேஜ் ஆஃப் நர்சிங், த இன்ஸ்பைரிங் நர்ஸ் எஜுகேட்டர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். Good morning, Madam Doctor. First of all, I thank God Almighty for standing in front of us for receiving this prestigious award. And next, I am grateful to the Kanyakumari Nurses Welfare Association and the Managing Director of the Target Academy, Joy sir. So really, from bottom of my heart, I am really thankful for your wonderful work, whatever you are doing so far for the nursing profession. And because most of the time, I'm all the nurses, and even when we are going in a higher, planning in a higher ladder or going in a higher position, most of the time we will be concentrating on our work and so selfish people. But when we are seeing Joyce are actually selfless work he is doing. அவரோட சொந்த இது மட்டும் பார்க்காம nearly எப்படி வந்து nursing profession afford பண்ணலாம். Because even the people those are not aware how to go abroad and the process of how to take the exams எல்லாம் வந்து அதுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுத்து அது ஒரு selfless activity. And when I came here 2 years back as a chief guest, only limited branches was there. I think that time itself I thought that really God is going to bless you with a lot of branches because your heart is pure and God is not seeing the external face, whatever we are having, and God is watching whatever we are internal, your compassionate care, because the people usually will watch, because most of the time we will not be a real person. We may be changing because of the situation or circumstances, but we can't act in front of God. But always the God will be judged by seeing our heart. So God is seeing already the heart of Joyce, and he is one of the chosen person by God to flourish, and he's a blossom and he's shining. And go, may God bless you to shine for the whole nation. Really, God is going to take you after a lesson to start shining for the nation. And God is coming really so many plans in your life. May God bless you. And I the Kanyakumari Nurses Welfare Association, Jayashri ma'am and ma'am Salada Madre. Really, I have inspired the good deeds what you are doing for the nursing profession and all the needy person. And I promise today onwards I am also holding hand with you. And even so because நம்ம இருக்கிற உலகம் வந்து because we are in the last days. நமக்கு தெரியாது எத்தனை பேர் நம்ம எவ்வளவு நாள் இந்த உலகத்துல இருப்போம்னா யாருக்கும் சொல்ல முடியுமா? Because we need to having so many pressures. Even you are holding high position in education and your worthiness, your pressure, and you know that in a position with family background, even whatever the background you are having, no one can say that I will be living another 5 years or 100 years. So நமக்கு கிடைச்சிருக்கிறது என்ன ஒரு லைஃப். So அந்த லைஃப்பை வந்து என்ன பண்ணணும், நம்ம மீனிங்ஃபுல்லா வாழணும்.
சோ நம்ம ஏதோ வந்தோம் வாழ்ந்தோம் ஏதோ படிச்சோம் சம்பாதிச்சோம் வீடு கட்டணும் சொத்து வாங்கணும் ஏதோ நம்ம பிள்ளைங்களை மட்டும் பார்த்துட்டு போனோம் இல்ல. So after our life, when you are going back from this temporary home and you are entering to heaven, so always the people will not remember our name. They will remember our good deeds, what we have done for the society and for the poor. So I hope that because the nurses, so many nurses are here, you are the living angel and you are bringing daily the life for others. We are the blessed profession actually. நம்ம வந்து ஒரு blessed profession, our God chosen generation. நம்ம வந்து எப்பவுமே என்ன பண்றோம், நம்ம மற்றவங்களுக்கு லைஃப் கொடுக்கணும். அது வந்து என்ன நிறைய விதத்துல நம்ம கொடுக்கலாம், ஒரு ஹெல்ப் பண்ணலாம், ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பேர்ட் லைக் பேர்ட், ஒரு கம்பேஷனேட் பேர்ட். We can எல்லாம் வந்து ஏதோ ஒரு ஐசோலேட் ஆகி நீட் ஹெல்ப் பண்ணுவாங்க. நிறைய விடோஸ் இருக்கிறாங்க. நம்ம வந்து we may be seeing that we may see that external the Kanyakumari educational அப்ப இதுல வந்து என்னது எல்லாத்தையும் அந்த எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் அப்படின்னு never think like that because still the people of that needing community ரொம்ப இதுல போனீங்கன்னா even the people of the suffering to have food ஒரு நேரம் சாப்பிடாம கூட they are going to birth and even they are not having, they are finding it very difficult to earn even 100 rupees. Okay. இன்னைக்கு நம்ம வந்து இந்த அவுட் சைடா எக்ஸ்டர்னலா பார்க்காம if you are really interested, if you are ready to share something, ready to open your hand for the needy, கொஞ்சம் இன்டீரியரா கம்யூனிட்டிக்கு எல்லாம் நீங்க போனீங்கன்னா really people are there. நம்ம அந்த very external சாப்பிட்டு கூட முடியாம இருக்கிறாங்க. So the life நம்ம வாழ்ந்து ஏதோ நம்மளுக்கு மட்டும் ஏர்ன் பண்ணி நம்ம மட்டும் ஹாப்பியா இருந்தா never will be happiness. Really, if you need the permanent happiness in your life, always we have to open our hand to others. Okay. And one more thing, so being an employee or a person who is working and coming across so many things in my life, I just want to give few things to go upward in your profession. The first, you need truthfulness in your life. Okay. No pain, no gain. எப்பவுமே நம்ம ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சன் ஒரு சொசைட்டில அலைனா எஜுகேஷன் அலைனா பர்சனல் லைஃபா இருக்கணும்னு ஆல்வேஸ் டேக் பெயின். ஓகே, நோ பெயின் நோ கெயின். எப்பவுமே நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல நல்லா சாப்பிட்டு நல்லா ஃபேமிலியில ஏசில உட்காந்துட்டு ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிட்டு அப்படி போனோம். கண்டிப்பா நம்ம லைஃப்லயே சரி academics சரி successful person. So always take a pain, take challenges. Okay, because whenever எப்பவுமே லைஃப்ல முன்னாடி எஜுகேஷனே சரி ஒர்க் பண்றதே சரி முன்னாடி போறதால ஒரு ஸ்டெப் இஃப் யூ ஆர் டேக்கிங் that will give you back. Okay, அப்ப எப்பவுமே நம்மளுக்கு challenges, life is a challenge. Okay, so don't expect that always we will be comfort zone. Whenever, because I was expecting like that. நம்ம ஒரு ஸ்டூடெண்டா இருந்தா I used to think that I எப்படியா பிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ண வரல, எம்எஸ்சி கம்ப்ளீட் பண்ண வரல, பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ண ஐக்கியூ நம்பர் சொல்லுங்க ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிட்டு போன. Never, no, don't think it. Even being a staff nurse, you have a lot of work. You have a lot of things you have to dedicate and your workload you have to come. So even if you are married or things, you have to balance your personal and your professional life. So many things are there. So I encourage you and I hope that always you will be ready to take pain if you want to be a successful person and be truthful. நம்ம என்ன பண்றோமோ that you we are not answerable. எப்பவுமே நம்ம மனுஷங்களை பிரீதிப்படுத்துறது கல்யாணம் நம்மளோட ஹையர் அத்தாரிட்டி அவங்க சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு don't work. Okay, because whatever work we are doing, God is watching. நம்ம வந்து மனுஷங்களை அக்கௌண்ட் பண்றது. Okay, because sometimes they will be motivating, sometimes maximum you go, you will be getting more experience. நல்ல வார்டில 40 பேஷண்ட் 50 பேஷண்ட்ஸ் ஒரே ஆள் வந்து கேர் பண்ணுவாங்க. நைட் ஒரு மினிட் தூங்க மாட்டாங்க. மார்னிங் பார்க்கல என்ன பண்ணுவாங்க, லாஸ்ட் எழுதுவாங்க. ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணிருக்கிறோம் நீங்க பண்ண நைட் தூங்காம பண்ண எல்லா ஒர்க்கும் என்ன ஆகும் இதாகும். ஸோ இது என்ன ஆகும், நம்ம வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒன்லி திங் கீப் இன் மைண்ட், நம்ம இது யாருக்கு நம்ம அந்த ஹியூமன் பீயிங்ல ஆன்சர் பட் ஸ்டில் we have to answer. We are answerable for them, but one thing God is watching whatever we are doing. நம்ம தெரிஞ்சு எல்லாருக்கும் முன்னாடி நம்ம பண்ணணும் தெரியணும் இல்லை நம்மளோட ஒர்க், பட் God is watching what you are thinking,
what you are doing, what you are talking, what exactly you are doing inside your heart. Okay, அப்ப நம்ம கண்டிப்பா sometimes most of the things will not be those are working along with you or your higher authority or whoever it may be, but still don't give up. நீங்க பண்ற வேலைக்கு கண்டிப்பா வந்து வேலையால் கூலிக்கு பாத்திரவாங்கன்னு சொல்லிட்டு பைபிள் ஒரு வசனம் இருக்கு. கண்டிப்பா நம்ம பண்றதுக்குள்ள வந்து கூலி வந்து யார் தருவாங்க? சம்பளம் இப்ப நம்ம கிடைக்கிறதுனால ஆஃப்டர் 5 years பேஷண்டா வெயிட் பண்ணுங்க. உடல் சில வேலை கிடைக்கிற ஆஃப்டர் 5 years ஆஃப்டர் 10 years கண்டிப்பா really if you are doing your work in you are a confident worker and you are a committed person, really if you are not getting recognition from the people those who are around you, God is going to recognize you somewhat or somewhere. And sometimes your output நிறைய பண்ணுவோம், அவுட்புட் என்ன ஆகும்? சில நம்ம ஆர்கனைசேஷனோட இன்ஸ்டியூஷன்ல பார்த்தோம்னா நிறைய ஒர்க் பண்ணி நிறைய ஆர்டர் பண்ணுவாங்க, அவங்களுக்கு பேர் கம்மியா இருக்கும். கொஞ்சமா பண்றது சம்பா டைவர் ஸ்கில் அப்படியெல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்து நீங்க என்ன பண்ணாதீங்க, ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. பிகாஸ் லாங் டேர்ம் இன்னும் நமக்கு போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் இருக்குது. நம்மளுக்கான டைம் வரனால நோ ஒன் கேன் ஸ்டாப். ஓகே, நம்மளுக்கு ஒரு டைம் காட் ஹஸ் பிளான்ட். அந்த டைம் வரனால நீங்க என்ன பண்ணீங்க, என்ன மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்க, எல்லாமே நம்ம பண்ண ஒரு ஆக்டிவிட்டிஸ் இஸ் ரிட்டர்ன் இன் a book. So always you will be getting award for everything whatever good is. And one more thing, we have to do being a nurse never harm. Okay, மற்றவங்களுக்கு ஒரு கெடுதல் வந்து நம்ம நினைக்கவும் கூடாது, பண்ணவும். ஸோ பெரியவங்க நம்ம இதாக பண்ணோம்னா ஜஸ்ட் ஆஸ்க் சாரி. பிகாஸ் நம்ம வந்து என்னது ஒரு டெம்பரரி வேர்ல்டுல இருக்கும். நம்மளுக்கு தெரிஞ்சு மற்றவங்களுக்கு நல்லது பண்ண முடியாத மாதிரி என்ன பண்ணக்கூடாது. You should not do some negativity to others. Okay, நல்லது நினைப்போம், நல்லது பண்ணுவோம். So together we can uplift our nursing profession. God bless you. Thank you. Thank you, ma'am. Thank you for your motivational speech. இப்போது சிறப்புரையாற்ற டாக்டர் கே ஆண்டி டேனஸ், ஃபவுண்டர் சேர்மன் குமரி வளரும் மக்கள் இயக்கம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அன்பான காலை நேரத்தில் உங்கள் அனைவரையும் பார்ப்பது மிக மகிழ்ச்சி. என்னோட அம்மா என்னை பெற்றெடுத்து என்னை கையில தொடுறதுக்கு முன்னாடி என்னை தொட்டெடுத்த தேவதைகள் நீங்க எல்லாருமே. உங்க எல்லாருக்கும் தங்க செல்ல. இப்போ வந்து நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் போறோம் அப்படின்னாலே ரொம்ப முக்கியமானவங்க நீங்க தான். எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நான் ஹாஸ்பிட்டல் வந்தேன் அப்படின்னா டாக்டர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்கு அனுப்புற வரைக்கும் எல்லா நர்ஸும் தான் எங்களுக்கு உதவியா இருக்கக்கூடிய இருக்கு. அதனால உங்க எல்லாருக்குமே நான் ஸ்பெஷலா ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். இன்னைக்கு வந்து நமக்கு ஒரு செடி பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம அந்த செடியை வாங்குறோம் இல்லையா? வாங்கி அந்த செடியை வீட்டுல நம்ம நட்டு வச்சு தண்ணி ஊத்தல அப்படின்னா அந்த செடி என்ன ஆகும்? வாடிதான் போயிடும். அப்போ அதை நம்ம அன்பு காட்டி தண்ணி ஊத்துனா மட்டும்தான் அந்த செடி நல்லா வளரும். அது மாதிரிதான் நீங்க மனுஷன் எல்லாருக்குமே அன்புங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு இல்லையா? ஆனா எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம நீங்க வந்து வரக்கூடிய நோயாளிகள் கிட்ட எல்லாருமே அன்பு காட்டி எல்லாருமே நல்லா பண்றீங்க. இப்ப கொரோனா காலகட்டத்துல நம்ம எல்லாருமே பேசணும். ஏன்னா அந்த காலகட்டத்துல உறவினர்களே நம்ம பக்கத்துல வர யோசிச்சாங்க இல்லையா? இப்ப என்னோட அம்மாவே இருக்கட்டும், எங்க அம்மா வந்து சுகர் பேஷண்ட். அவங்க என்ன பண்ணுவாங்க, என் பக்கத்துல வந்தா சுகர், அவங்களுக்கு வந்து கொரோனா வரும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் இல்லையா? அந்த நேரத்துல கூட நீங்க எதை பத்தி யோசிக்காம நீங்க எல்லாருமே வந்து பக்கத்துல வந்து உட்கார்ந்து எல்லாருமே ஹெல்ப் பண்ணது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்றேன். இப்ப நாங்களே வந்து குமரி ஒரு இயக்கத்தை நடத்திட்டு இருக்கோம். இப்ப சார் சொன்னாங்க மாதிரி ரொம்ப தாக்கப்பட்டவங்க, ரொம்ப ஏழப்பட்டவங்களுக்கு இலவசமா வந்து நர்சிங் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் இலவசமா நிறைய பயிற்சிகள் கொடுத்துட்டு இருக்கோம். பெண்களுக்கு 200 பெண்களுக்கு மேல எங்ககிட்ட பயிற்சி பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த மாதிரி நிறைய மக்கள் வந்து சோசியல் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மேடம் சொன்ன மாதிரி நிறைய நல்லது செஞ்சுட்டு இருக்காங்க. உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ மேம். இப்போது மிஸ்டர் நைஷஸ் ஜோயல் கனகராஜ், மேனேஜிங் டைரக்டர், டார்கெட் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் அவர்களை நன்றியுரை ஆற்ற அழைக்கிறேன். Before that, I want to dedicate my honor to my lovable Joel.
எல்லாரும் சொன்ன மாதிரி God bless you, my dear, and all of the team to get a bright future and have a great success in all your endeavors. They will be go in a way. Thank you so much for this opportunity. Thank you. அனைவருக்கும் வணக்கம். சவுண்டே இங்க வேணும். எனக்கு பிடிக்காது, தெரியும்ல அந்த எல்லாருக்குமே. இல்ல, ஆனா அவங்களுக்கு தெரியும் ரொம்ப அவங்க பாஸ் பண்ண வைக்கிற விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பேன் அப்படின்னு. குட் ஆஃப்டர்நூன் ஆல். ரொம்ப சந்தோஷம். நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்கு பெரிய உதவியாக இருந்து எல்லாம் நல்ல இறைவனுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நம்மளை பாதுகாத்து நம்மளை ஒவ்வொரு நாளும் அந்த இடத்துல நம்ம போக வேண்டிய வேலைகளையும் சரி, செய்ய வேண்டிய காரியங்களையும் சரி, நம்மளை வழிநடத்துறது காட் தான். ஸோ இந்த ப்ரோக்ராம்லையும் காடு முன்னாடி வச்சு நான் ஃபர்ஸ்ட் காடுக்கு வாழ்க்கை சொல்றதுலாம் ரொம்ப பெருமைப்படுறேன். ஓகேவா? ஸோ செகண்ட் ஆஃப் ஆல் என்னுடைய பிரின்சிபல் மேம் அவங்களை நான் டிசம்பர் டைம்லயே சீஃப் கெஸ்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ என்ன அப்படின்னா, எதுக்காக ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு ஒரு பழக்கம் டீச்சர்ஸை எப்பவுமே நம்ம என்ன பண்ணணும், ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். நிறைய பேர் மனசுல வச்சிருப்பீங்க, நீங்க அதுக்காக கொடுக்கலன்னு கிடையாது. நீங்களும் என்ன பண்ணிருப்பீங்க, கண்டிப்பா ஒரு ரெஸ்பெக்ட் வச்சிருப்பீங்க. அப்போ எந்த டீச்சரா இருந்தாலுமே, ஈவன் எனக்கு ஸ்கூல்ல எங்களோட டீச்சரை பிடிக்காது, அது எனக்கு சப்ஜெக்ட்ல மார்க் வந்துச்சு. ஏன்னா பாடம் எடுக்க வரமாட்டாங்க. அவங்கள நான் வழி வச்சு பார்க்கும்போதும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நியர்லி நான் 2004 12 முடிச்சேன். இப்போ 20 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு பார்த்தேன். ஆனா அவர்கிட்ட பிளஸ் பண்ணிட்டு போகும்போது அதுல கிடைக்கிற ஒரு சந்தோஷம் நமக்கு வேற எங்கேயும் கிடைக்குமா எனக்கு தெரியல. ஸோ அதனால நான் என்னோட டீச்சரா அப்போ மேடம் சொன்ன மாதிரி எக்ஸாம் டைம்ல அவங்க காலேஜ் படிக்கிற டைம் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அப்போ நான் அவங்க மேல ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் வச்சிருக்கேன். 2012 இருந்து இவ்வளவு வருஷம் நான் மேட்ட கான்டாக்ட்ல தான் இருந்துட்டு இருக்கேன். ஏதாவது விஷயம் அவங்களும் கேட்பாங்க, நானும் அதுக்கு ஆன்சர் பண்ணுவேன். அவங்க கிட்ட நான் ஏதாவது கேட்கறதுனாலும் ஒரு உரிமையா கேட்டுக்குவேன். ஸோ மேடம் பத்தி சொல்லும் போது எனக்கு இன்னும் மறக்க முடியாத ஒரு சம்பவம் இருக்கு. மேம் குழந்தை போனதா இருக்கும். பவானி ஜிஹெச்ல ஓஜி எனக்கு பிராக்டிக்கல். அப்போ ஃபண்டல் எக்ஸாமினேஷன் பண்ணணும். அப்போ எல்லாம் ஒரு பேஷண்ட் படுக்க வச்சிருக்காங்க. மேம் ஞாபகம் இருக்காங்க எனக்கு தெரியல, தெரிஞ்சிருக்காங்க. எக்ஸ்டர்னல் எக்ஸாம் வந்துருக்காங்க. மேடம் இன்டர்னல் எக்ஸாம் தான் எங்க காலேஜ் தான். அப்போ ஃபண்டல் எக்ஸாமினேஷன் பண்ணும்போது கை இப்படி ஆடிட்டே இருந்துச்சு. ஸோ மேடம் பிடிச்சிட்டு கையை இது பண்ணி ஹெட் எங்க இருக்கு அப்படிங்கிறது காட்டி கொடுத்தாங்க. அடுத்தது யார் வராங்க, எக்ஸ்டர்னல் வராங்க. ஸோ இன்னும் நான் அந்த ஞாபகம் வச்சிருக்கிறேன் மேம். நிறைய ஞாபகம் இருக்கு. ஸோ அவங்கள நான் இந்த ப்ரோக்ராமுக்கு நீங்க கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கன்னியாகுமரி நர்சஸ்ல இந்த ப்ரோக்ராம் டார்கெட் நர்சஸ் அகாடமி மட்டும் பண்ணல, கன்னியாகுமரி நர்சஸ் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் பண்றாங்க. நான் சொல்றேன். ஸோ அவங்க கிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி என்னோட பிரின்சிபால் மேம் இருக்காங்க, அவங்க நம்ம கூப்பிடணும்னு சொல்லிட்டு டிசம்பர் டைம்லயே நாங்க பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா ப்ரோக்ராம் கண்டிப்பா பண்ணுவோம். கெஸ்ட் யாருன்னு பார்க்கும்போது நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம நிறைய பேர் மேம் ஆல்ரெடி கூப்பிட்டுருக்கேன், நிறைய பேர் இன்வைட் பண்ணிருக்கேன். அவங்க சில வரவேன்னு சொல்லுவாங்க, சுச்சுவேஷன் சொல்லுவாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், முதல்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ அப்படிதான் மேடம் கூப்பிட்டு இருந்தேன். ஸோ அவங்க அவ்வளவு தூரத்துல இருந்து இங்க இந்த ப்ரோக்ராம்ல சீஃப் கெஸ்டா நிறைய நமக்கு ஸ்பெஷலான விஷயங்கள் எல்லாத்தையும் பேசியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்துல நான் உங்களுடைய சார்பாகவும் கன்னியாகுமரி நர்சஸ் வெல்ஃபேர் ட்ரஸ்டோடைய சார்பாகவும் என்னுடைய வாழ்க்கையில நினைச்சு சாலை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். மேடம் எல்லாருக்கும் ஒரு ஆம்பளையோட முன்னாடி ஒரு பொண்ணுதான் அவங்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டு, அதையும் தாண்டி நிறைய பேருக்கு பின்னாடி ஒரு பொண்ணு முன்னாடி வரணும் அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு பேக் சப்போர்ட் வேணும். பேரண்ட்ஸ் இருக்கணும். ஒரு பேரண்ட்ஸ் தாண்டினதுக்கு அப்புறம் யாரு இருப்பாங்க, ஹஸ்பண்ட் இருப்பாங்க. ஸோ சாரை நான் இந்த டைம்ல ஆனர் பண்ண நினைக்கிறேன். அதுக்கு கன்னியாகுமரி நர்சஸ் வெல்ஃபேர் ட்ரஸ்டோடைய பிரசிடென்ட் மிஸ்டர் தினேஷ் அவர்களை
அவர்களை கௌரவப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். Sorry to interrupt. Actually, now before marriage, I did only my BSc. So he only motivated me. அவ்வளோ கஷ்டத்திலே எனக்கு எம்எஸ் நர்சிங் படிக்க வச்சு அதுக்கப்புறம் என்னை ரொம்ப புஷ் பண்ணி என்னுடைய ஒய்ஃபை நான் டாக்டரேட் ஆக்கி தீருவேன் அப்படின்ட்டு லாஸ்ட் இயர் ஐ பிகேம் அ டாக்டர். Goes to my governor husband. It's like being happy. He's a bonus teacher. And he is my daughter. She did her just now she passed away, waiting for college. And my son has completed his BTech IT. He is working in Bangalore. Thank you so much for your commitment and for being with me in all my. அடுத்தபடியாக வந்து டெபுட்டி மேயர் அவர்கள் வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து நாங்கள் அழைத்த போது அவங்களும் கண்டிப்பா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அட்வொகேட் ஆஞ்சஸ் ஜெரோனுடைய நண்பர் அவர்கள் அவங்க கிட்ட நான் சொல்லியிருந்தேன். அவங்களும் அந்த கரெக்டான நேரத்துக்கு வந்து கூட்டிட்டு வந்து மேடமும் வந்து நல்ல ஒரு செவிலியர்களுடைய ஒரு பெரிய ஒரு அவங்களுடைய உண்மையான ஒரு தேவை வந்து கோவிட் டைம்ல தெரிஞ்சுக்கிறதுனால அவங்க இன்னொரு தடவை வந்து தெரிஞ்சிச்சுட்டு போனாங்க. ஸோ நானும் கண்டிப்பா டெபுட்டி மேயர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நன்றியும் நம்முடைய சார்பாகவும் ஒவ்வொரு சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக அட்வொகேட் ஆண்ட்ரூஸ் ஜெரோம் அவர்கள் நம்முடைய எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நீங்க பார்த்திருப்பீங்க, அவரோட போட்டோ இல்லாம இருக்காது. அந்த அளவுக்கு அவர் எனக்கு வந்து எல்லா விஷயத்துலயுமே வந்து சப்போர்ட்டிவா இருக்கிற விஷயங்கள் எல்லா விஷயமே வந்து ஏதாவது விஷயம் பெருசா இருக்காது. ஆனா இந்த பிள்ளைங்க வந்து ப்ரெஷர் நிறைய இருக்காது. சர்டிபிகேட் கொடுப்பாங்க, அதை பண்ணுவாங்க, இதான் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு விஷயத்துல ஏமாத்திட்டு போறவங்க எல்லாம் விட்டுருவாங்க. இதே இடத்துல 10 வருஷத்துல நம்ம இருக்கிற நம்மளதான் என்ன பண்ணுவாங்க, பண்ணி டார்ச்சர் பண்ணுவாங்க. பண்ணிருக்கீங்க நிறைய பேரு. சோ அப்படிப்பட்ட விஷயங்களை கேட்பேன். அப்ப அவரும் சொல்ல இதெல்லாம் சிம்பிளான விஷயம், நீ வந்துட்டு பண்ண வேலை கரெக்டா இருக்குதா அதோட விட்டுரு, அவங்க என்ன சொன்னாலும் கண்டுக்காதுன்னு சொல்லி ரொம்ப வந்து மோட்டிவேஷனான ஒரு பர்சன். எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட லைஃப்ல எல்லா ஈவெண்ட்லயுமே. சோ அவங்கள வந்து நம்ம நர்சிங் ப்ரோக்ராமுக்கு நான் வந்து கூப்பிட்டுருந்தேன். ட்ரஸ்ட் சார்பாக அழைக்கும் போது அவங்க இங்க வந்து இந்த விழாவை நல்லபடியா சிறப்பிச்சிருக்காங்க. சோ அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா திருப்பாக்கா வந்து அவங்க சர்ச்ல ரொம்ப வருஷமா பழக்கம். அவங்க நர்சிங் இருந்து ரொம்ப நாள் தாண்டி தான் எனக்கு தெரியும். ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி இன்ஸ்டியூஷன் எல்லாமே ஆல்ரெடி அவங்க என்ன பண்ணிருந்தாங்க வச்சிருந்தாங்க, அவங்க எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் வந்து நான் அவங்க வந்து நர்சிங் இருந்து கண்டுபிடிச்சேன். இப்போ சீனியர் பேட்ச் தான் அவங்களும் அடுத்த காலேஜ் ஆஃப் நர்சிங் அவங்க நர்சிங் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க எனக்கு கேள்விப்பட்டேன். ஸோ அவங்கள வந்து பார்க்கும்போது நான் நினைப்பேன், அவங்க சொன்ன மாதிரி தான் ஒரு தனி மனிதனா இருந்து ஒரு நர்ஸா இருந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்குள்ள நம்ம டானா சுற்றலாம். அப்படித்தானே பேஷண்ட் வெளியே முன்னாடி மட்டும்தான் அப்படித்தானே. ஆமாம், ஐசியூ முன்னாடி விடாம க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுலையும் ஆமா உண்மை விடாம இருக்கிறதுல தான் நம்ம வந்து டானா சுத்தி இருப்போம். ஆனா நமக்கு ஒரு தேவைன்னு வரும்போது எல்லாரும் உட்காந்து அழுதுட்டு தான் உட்காந்துருக்கோம். அப்படித்தானே லீவ் வேற இருந்தாலும் சரி எது வேணாலும் சரி. ஸோ அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்த வந்து முன்னெடுத்திருக்காங்க. ஒரு பொலிட்டிக்கல் லைஃப்ல வந்து நம்ம போகும்போது நிறைய பப்ளிக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள நான் வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் நீங்க வரணும்டா அப்படின்னு கூப்பிட்டேன். ஸோ அவங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பிக்கிறது நல்லா சந்தோஷமா இருந்து. ஸோ ஒவ்வொரு சார்பாகவும் கன்னியாகுமரி சொல்லிட்டாங்க சார் வந்து. ஸோ அவங்க இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து நல்ல நர்சஸோட என்ன சொல்றது நம்மளுடைய ரியாலிட்டியான விஷயங்களை வந்து அவங்க மூலமாகவும் நீங்க ஆல்ரெடி தெரிஞ்சிருப்பீங்க. இருந்தாலும் நீங்க எல்லாரும் கொஞ்சம் மோட்டிவேட் ஆகிருப்பீங்கல்ல இந்த ப்ரோக்ராம்னால. ஸோ அவங்களும் நல்ல மோட்டிவேட்டான விஷயங்கள் நிறைய சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கும் உங்க சார்பாகவும் கன்னியாகுமரி சார்பாகவும் வாழ்க்கை நன்றி இன்னும் ஒரு சில விஷயங்கள் டைம் ஆயிருக்காது நினைக்கிறேன், ஒன்றும் ஆகல. ஸோ முக்கியமான விஷயங்கள் நான் இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருந்தது. ஏன்னா இப்போ வந்து இந்த ப்ரோக்ராம்ல உங்க எல்லாருக்கும் என்ன மட்டும்தான் தெரியும் அப்படிதானே. டெஸ்ட் மூலமா இருக்கிற யாரையுமே வந்து தெரியாது. ஆக்சுவலா அக்கா சொன்னாங்க அசோசியேஷன் நீங்க வந்து ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
ஒரு 4-5 வருஷமா அசோசியேஷனுக்கு ஃபார்ம் பண்றதுக்கு பிளான் பண்ணி அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்க ட்ரெஸ்டே ஃபார்ம் பண்ணுவோம். எதனால அப்படின்னா அசோசியேஷனுக்கு போகும்போது பதவி ஆசைகள் வரும். யாருக்காது நமக்கு இல்ல, சேர்க்கிறவங்களுக்கு வரலாம். நான் தான் பிரசிடண்டா இருப்பேன், நான் தான் செக்ரட்டரியா இருப்பேன், நான் தான் ட்ரெஸரரா இருப்பேன், எனக்கு அந்த போஸ்டிங் வேணும், எனக்கு இந்த போஸ்டிங் வேணும், நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்குது. இதெல்லாம் நாங்க எப்ப நினைச்சது, கோவிட் வந்துட்டு நிறைய துன்பங்களையும் கொடுத்துச்சு, சில நல்ல விஷயங்களையும் கொடுத்துருக்கோம்ல. எனக்கு நிறைய துன்பங்கள் கொடுத்துச்சு, இந்த மாதிரி சில நல்ல விஷயங்கள் பண்றதுக்கு வந்து சான்ஸும் கொடுத்துச்சு. ஸோ அந்த டைம்ல எல்லாரும் சும்மா இருக்கும்போது என்ன பண்ணிருக்கோம், வீடியோ கால் அடிச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பேசிட்டு இருப்போம். வந்து அந்த டைம்ல வந்து நான் அப்புறம் தினேஷ் இவங்க தான் வந்து பிரசிடண்டா இருக்கிறாங்க. கன்னியாகுமரி பிரசிடண்டா இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மிஸ்டர் ஜிக்சன் ஜோன் சொல்லிட்டு அவங்க வந்து செக்ரட்டரியா இருக்காங்க, மாலத்தீவுல இருக்காங்க. ஸோ இவங்களோட போஸ்ட் எல்லாமே அவங்க தான் ரெடி பண்றது, சர்டிபிகேட்ஸ் எல்லாமே அவங்க தான் ரெடி பண்ணிருக்காங்க. நர்ஸா இருந்துட்டு இது பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் ஜெகன் ஜான்குட்டி ஜாயிண்ட் செக்ரட்டரி. அவங்க வந்துட்டு இப்ப எங்க இருக்காங்கன்னா சவுதியில இருக்காங்க. சோ இப்படி என்னன்னா நாங்க 4 பேருமே பல மணி நேரம் நான் சில நேரம் என்ன பண்ணுவேன், எனக்கு நிறைய நேரம் போன் பேசுறது பிடிக்காது. இவங்க கிட்ட நான் உட்காந்து என்ன பேசிட்டு இருக்கேன், டியூட்டி போட்டு என் வேலையை பார்த்து சுத்திட்டே தான் இருப்பேன். ஆனா இவங்க எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க, நான் கேட்பேன். பட் ஏன் அப்படின்னா அந்த டைம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பெரிய ஒரு விஷயமா நாங்க அதை எடுத்துக்கலாம். ஏன்னா அசோசியேஷனா ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சோம். ஆல்ரெடி நிறைய அசோசியேஷன்ல நான் பார்த்திருக்கிறேன், மெம்பரா இருந்திருக்கேன், உள்ளெல்லாம் இருந்திருக்கேன். அதனால இப்போ அசோசியேஷன் எல்லாமே வேண்டாம், அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா, யாருக்காவது கேட்பாங்க, நிறைய விஷயங்கள் கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, ஃபண்ட் வேணும்னு கேட்பாங்க. நான் நிறைய கொடுப்பேன், என்ன ட்ரெஸ்ட்ல இருந்து பேசி இது பண்ணுவோம், அந்த மாதிரி போயிட்டு நாங்க 4 பேர் எதுக்காக வந்து இந்த ட்ரெஸ்ட்டை ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா, வெறும் யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும். நீங்க இதுல மேல பாத்தீங்கன்னா செவியருக்கு உதவும், செவியர்களால் பொதுமக்களுக்கு உதவும் அப்படின்னா மீனிங் உங்களுக்கு புரிஞ்சிருந்தேன். முதல்ல நர்ஸுக்கு வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். ஆனா எங்களால அது பண்ணவே முடியாது. போறான் இப்ப இவ்வளவு நர்ஸுக்கு இருக்காங்க, இவ்வளவு பேர் நான் வந்து ஒரு ஃபார்ம் கொடுத்து ஃபில் பண்ணுங்க அப்படின்னா பாதி பேர் ஃபில் பண்ணி கொடுப்பாங்க, பாதி பேர் ஃபில்லே பண்ணாம போயிடுவாங்க. அதனால இது பண்ணிடும். ஸோ இப்ப யாருக்கிட்டே கம்பல்சன் கிடையாது. நாங்க ஃபார்ம் வந்து நாங்க டெல்லிக்கு அனுப்பி கொடுப்போம், அவங்க ஃபில் பண்ணுவாங்க, ஆக்டிவா இருப்பாங்க, ஆக்டிவ் இல்லாம போவாங்க. பட் நாங்க 4 பேருமே எப்பவுமே எப்படிதான் இருப்போம், ஆக்டிவா தான் இருக்கும். இங்க எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஃபேமிலியில வந்து ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் நிறைய இருக்குது. ஓகேவா, அதே மாதிரி வேற விஷயங்கள் நாங்க கமிட் ஆகிறதும் அதுக்கு அவ்வளவு விஷயங்கள் இருக்குது. நாங்க 4 பேருமே பேசணும். யாருக்கிட்டையும் போய் நீங்க வந்து எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்றதுக்கு இதை வந்து ஆனா பேசுவோம். எங்கேயாவது கேட்போமா, டாக்டர்ஸ் கிட்ட கேட்போமா, இல்லைன்னா இங்க வரீங்க இல்ல எங்க கிட்ட எல்லாம் கேட்போமா. அப்புறம் நான் வந்து நினைப்பேன், இவங்க கிட்ட கேட்கறதுக்கு ஆக்சுவலா ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்க ஃபில் பண்ணீங்கன்னா 100 rupees நான் பே பண்ணுவேன். அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நாளுக்கு பின்னாடி வர ஒரு ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்றாங்க, நம்ம 100 rupees வந்துட்டு அவங்க கிட்ட கேட்போம், அவங்க 100 கொடுப்பாங்க, நான் 100 கொடுப்பேன், என்னோட கையில இருந்து கொடுப்பேன். எதுக்கெல்லாம் ஃபண்ட் ரைஸ் பண்ணணும், அமௌண்ட் இருந்தா தானே எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ண முடியாது. நாளைக்கு வந்து யாராவது ஒரு நர்ஸோட இப்ப கூட பிள்ளையோட அப்பா வந்து வெற்றிட்டு தான் இருக்காங்க, நேற்று என்கிட்ட பேசினாங்க, யாரும் சொல்ல விரும்பல. ஸோ அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ற விஷயமா நான் பேசியிருக்கேன். அவங்க வந்து இவங்க அப்ராட் போக வேண்டியது இருக்காங்க சிஸ்டருக்கு. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து அப்பாவை பார்க்க ஃபேமிலியில வந்து சரியான சப்போர்ட் இல்லை, அப்பா என்ன நினைக்கிற கரெக்டாக தெரியலன்னுட்டு. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஏன்னா நர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணும்போது, ஸோ அதுதான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நர்ஸோட எக்கானமிக்கா வந்து அவங்களோட ஹெல்த் எல்லாத்தையும் நம்ம கேர் பண்ணும்போது அவங்களோட ஹெல்த் மட்டும் கிடையாது, அவங்க நல்லா இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டல்ல வர இன்னும் பல ஆயிரம் பேஷண்டோட வீடுகளை என்ன பண்ண முடியுது, காப்பாத்து. நல்ல நர்ஸ் இருக்காங்க, நல்லா கேர் பண்ற நர்ஸ் இருக்காங்க, அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த ஃபேமிலிக்கு லாஸ் ஆகுறது மாதிரியே தான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து லாஸ் ஆகுது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, நான் ஒத்துக்கிட்டுருவேன். ஏன்னா நான் ஒர்க் பண்ண ஹாஸ்பிட்டல்ல நல்ல நர்சஸ் 10 பேர் அவங்க என்ன பண்ணாங்க, சேலரி கொடுக்கல. இப்போ 10 years முன்னாடி 2010 வந்துச்சு. அப்போ அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து சேலரி கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் வெளியே வந்தோம். இன்னைக்கு வர அந்த ஹாஸ்பிட்டல்ல சீனியர் நர்ஸ் கொடுக்குற கேரட் ஜூனியர் நர்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இன்னைக்கும் ஓடிட்டு தான் இருக்கு. புரியுதா? இப்போ அதனால வந்துட்டு நம்ம பண்ற விஷயங்கள் எல்லாமே ட்ரஸ்ட் மூலமா நிறைய பேருக்கு நல்லது பண்ணணும். நீங்களே நீங்க அப்ராட் போயிட்டு 1 lakh சம்பாதிப்பீங்க அப்படிதானே, மோர் தென் 1 lakh சம்பாதிப்பீங்க அப்படிதானே, 2 lakhs 3 lakhs எவ்வளவு வேணாலும் சம்பாதிப்பீங்க. சோ அப்போ நான் சொன்ன இந்த 2-3 விஷயங்கள மைண்ட்ல உங்களால முடிஞ்ச விஷயம் அது எதா இருந்தாலுமே நீங்க ட்ரஸ்டோட அக்கௌண்ட் இருக்குது, நான் கம்பல்சன் கிடையாது. சரியா, நீங்க கொடுக்காட்டாலுமே நாங்க பண்ணுவோம். அப்படி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், சோ கண்டிப்பா வந்து பண்ணலாம். ஓகேவா?
ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நன்றி உரை மாதிரி இல்லை, ஸ்பீச் ஆஃப் மீட்டிங். ஏன்னா இதெல்லாம் விடுபட்ட பாயிண்ட்டுகள். இது வந்து ஒரு ட்ரஸ்ட் பத்தி உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் அப்படிங்கிறதுனால. ஸோ தினேஷ் அண்ணா வந்துட்டு அவங்க வந்து நர்சிங் முடிச்சுட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ சவுதி அரேபியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ லீவுக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்களும் இந்த டைம்ல வந்து இந்த ப்ரோக்ராமை வந்து சிறப்பிச்சது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். என்னுடைய ட்ரஸ்ட் சார்பாகவும் ஒவ்வொரு சார்பாகவும் இதுக்கு பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஜாயிண்ட் செக்ரட்டரி டிக்சன் ஜோர்னு. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து ஸ்கிரீன் பின்னாடி நாங்க எல்லாருமே வந்து தெரிகிறோம். அவர் ஸ்கிரீன்லயே வராம ஆஃப் ஸ்கிரீன்ல எல்லா விஷயமும் நம்மளுடைய பிளெக்ஸா இருக்கட்டும், அவார்டுக்குள்ள அந்த போட்டோஸா இருக்கட்டும், எல்லா விஷயமே ரொம்ப கிரியேட்டிவ் திங்கிங்ல வந்துச்சு. நல்ல விஷயங்களா பண்ணியிருந்தோம்னு நினைக்கிறேன் எல்லாருமே. ஸோ அவங்க வந்துட்டு ஒரு டெடிகேட்டட் பர்சன். ஸோ அவங்களும் இந்த ட்ரஸ்ட் சார்பா வந்துட்டு அவங்க வர முடியல. ஸோ ஆனா இந்த ப்ரோக்ராம் அவங்க பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ எங்களோட ட்ரஸ்டா இருந்தாலுமே டிக்சன் நிலைமைக்கு வந்து எங்களுடைய சார்பா வந்து நான் வாழ்க்கை அவங்க வந்து இப்போ சவுதி மெமோஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து ப்ரோக்ராம் கண்டிப்பா பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க இப்போ வந்துட்டு வரவங்க ஜெகத் ஜான் குட்டி. ஸோ அவங்களுக்கும் நிறைய நன்றி நான் தெரிவித்துக்கொண்டு கடமைப்பட்டிருக்கு. நிறைய விஷயங்களை ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ தெரிஞ்சாலும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒவ்வொருத்தரும் தெரியும். நான் ஆக்சுவலா வந்து எந்த டைமே ஃபண்ட் வாங்குறது இல்லை சொல்லிட்டு இந்த டைம் 200 rupees நான் வந்து ஃபண்டு கேட்டு இருக்கு அப்படின்னா ஃபுட் எக்ஸ்பென்ஸ். ஏன்னா வேற நிறைய எக்ஸ்பென்ஸ் எங்களுக்கு இருக்குது. ஸோ ஒரு நர்ஸ்னால நான் அவங்க கிட்ட வந்து 200 rupees கேட்டேன். நிறைய பேருக்கு அது முதல்ல பிடிக்காம இருந்துச்சு. பட் நான் வந்துட்டு கண்டுக்கல. ஒரு பிரான்ச்ல இருந்து யாருமே வரல இருக்காங்கன்னு தெரியல. மாட்டாண்டு கேட்கும் போது அதுக்குள்ள ஏன்னா என்ன அவங்க பார்க்க கிடையாது, என்ன வந்து யாருமே தெரியாது அவங்களுக்கு. பேபி நான் எப்போ தான் போவேன். ஸோ அவங்க வந்து அதை இன்ட்ரெஸ்ட் காட்டிக்கலாம். ஸோ நான் வருத்தப்படலை. ஸோ நீங்க எல்லாருமே அதுக்கு சப்போர்ட் பண்ணிடுவீங்க. சின்ன விஷயமா இருந்தாலுமே அது எங்களோட ட்ரஸ்ட்டுக்காக. இப்ப நான் என்னோட ஃபங்க்ஷன் வரும்போது நான் என் கையில இருந்து கண்டிப்பா அதை எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணிட்டு தயார். ஒரு நர்ஸுக்கான ஒரு விஷயம் அப்படின்னாலதான் நான் அந்த விஷயத்த கேட்டு நீங்க யாரும் தப்பா நினைச்சுக்கலான்னு எனக்கு தெரியல. தப்பா நினைச்சுட்டா ரியலி சாரி கேட்டுட்டேன் நான் உங்ககிட்ட. ஓகேவா? ஃபுட்டுக்காக தான் நாங்க வந்து அந்த எக்ஸ்பென்ஸ் வந்து இது பண்ணோம். அது வந்து நீங்க தப்பா நினைச்சுக்க. ஓகேவா? ஏன்னா ஒரு இப்ப ட்ரஸ்ட் விஷயங்கள்னால தான். இப்ப நர்ஸுக்காக நம்ம ஒரு விஷயம் பண்றோம். மேபி யாருக்காவது நிறைய மோட்டிவேஷன் ஆகும். இந்த ப்ரோக்ராம் லைஃப்ல இன்னும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க நிறைய பேர். ஸோ இங்க நீங்க நிறைய பேர் வந்திருக்கீங்க. இந்த ஃபங்க்ஷன் சிறப்பா நடைபெறணும்னா ஒரு ஃபைனான்ஸ் வேணும். ஓகே, ஸோ ட்ரஸ்ட்டுக்காக அமௌண்ட் நாங்க வந்து இது பண்ணிருக்கோம். அதனால தப்பா நினைச்சுக்காதீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிஹைண்ட் த ஸ்கிரீன் வந்து நேற்றில இருந்தே வந்து நம்மளோட கார்பினஸ் அகாடமியோட ஸ்டாஃப்ஸ் ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு ஆல்ரெடி நைட் நான் 2 மணிக்கு தான் ரோட் போட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் தூங்குறதுக்கு லேட் ஆச்சு. மேடம் 4 o'clock வருவாங்க ட்ரெயின்ல. ஸோ வந்த உடனே ஃபோன் பண்ணணும் நானும் ரொம்ப ஆசையா இருந்தேன். கடைசி அந்த டைம் தான் தூங்கிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து நம்மளோட பிரசிடன்ட் சார் வந்து அனுப்பிட்டேன். மேமுக்கு வந்து காலையில ஃபுட்டு நீங்க நாளைக்கு இது பண்ணிருங்க, ரிசீவ் பண்றதுக்கு வந்து ஆட்டோ கால அரேஞ்ச் பண்ணிருந்தேன். ஸோ எல்லாமே நான் பண்ணிக்கிறேன். நானாலும் எனக்கு வந்து சரியான ஒரு நல்ல தூக்கில அப்படியே சொல்ல போனா போதாத வரைக்கும் வீட்டுக்குள்ள எலி வேற வந்துருச்சு. அதனால வந்துச்சு அதுக்கு பின்னாடி ஏர்கோல் வழியா வரும். ஸோ ரொம்ப டிஸ்டர்பா தான் இருந்தேன். ஆனா இந்த ப்ரோக்ராம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கு பை காட் கிரேஸ். உங்க எல்லாருடைய சப்போர்ட்னால. ஸோ ஒவ்வொருவருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அவார்ட் வின்னர்ஸ் வந்து நான் கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும். முதல்ல அவங்க வந்து நம்ம வந்து இன்வைட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் அனுப்பி விடுறோம். ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் அப்ளை பண்ணணுமா வேணாமா அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. அப்படித்தானே? ஸோ நிறைய பேர் இங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொருத்தரும் வந்துட்டு நம்ம கொடுக்குற இப்ப நம்ம ஒரு விஷயம் பண்றோம் ஒருத்தருக்கு அப்படின்னா அதை ஏத்துக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம பண்ணணும்னு கண்டிப்பா தோன்றதுக்குள்ள சான்சஸ் இல்லை. இப்ப நம்ம ஒரு விஷயத்துக்கு ஒருத்தருக்கு ஒரு நல்ல காரியம் பண்றோம் அப்படின்னா அதை அவங்க ஏத்துக்கல அப்படின்னா அவங்கன்னு கிடையாது. யாருக்குனாலும் ஏத்துக்கல அப்படின்னா அந்த விஷயத்த நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா கண்டிப்பா என்ன பண்ண மாட்டோம், அடுத்த தடவை இந்த விஷயத்த பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது இன்விடேஷன் நாங்க வந்து சென்ட் பண்ணோம், கூகுள் லிங்க் அனுப்பணும். ஸோ அதுலதான் வந்துட்டு நம்மளோட பேட்டிங் மேம், அப்புறம் வந்துட்டு புனிதா மேம், அப்புறம் ஜிடி சிஸ்டர், அதுக்கப்புறம் வந்துட்டு சுரேந்தர் சார், அதுக்கப்புறம் சுபாஷ் சார். சுபாஷ் சாருக்கு வந்து ஸ்பெஷல் கொடுக்கணும்னு நினைச்சாங்க. அவங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்ணல. மீதி எல்லாருமே நர்சஸ் தான்.
ஸோ இதை மீதி எல்லாருமே நர்சிங் கேட்டகரியில் உள்ளவங்க தான். ஸோ மேடம் உங்களுக்கு தெரியும், அண்ணமார் காலேஜ் நர்சிங் வந்து பிரின்சிபலாக இருக்கிறாங்க. ஸோ அவங்க இன்வைட் அது மாதிரி லிங்க் சப்மிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ புனிதா மேடம் வந்துட்டு இப்போ டாக்டர் குமாரசுத்தியில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. முன்னாடி ரோஜாவனம் காலேஜ் பிரின்சிபலாக இருந்தாங்க. ஜாஸ்மின் சிஸ்டர் அவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ரீசெண்டாக உள்ள பிள்ளைங்க எல்லாருக்குமே தெரியும். அவங்க ஒரு யூடியூபர் மோர் தென் 3 lakhs சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க. ஸோ வந்து கோவிட் டைம்ல வந்துட்டு அவங்க நல்ல ஒரு பீக்ல இருந்துட்டு இருந்தாங்க. இப்போவும் வந்துட்டு நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வந்து டெய்லி போடுறாங்க. நர்சிங் ரிலேட்டடாகவும் பேரமெடிக்கல் ரிலேட்டடாகவும் வந்து டெய்லி அதை போஸ்ட் பண்ணிட்டு அதே பெரிய விஷயம். நாங்கெல்லாம் யூடியூப் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு பாதிலே வெளியே வந்துட்டோம். ஏன்னா டெய்லி அது ஒரு பெரிய ஒரு வேலை, டெய்லி கண்டென்ட் கிரியேட் பண்ணது ஒரு பெரிய வேலை. ஸோ நர்சஸ் ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல், அவங்க நர்ஸ் அப்படிங்கிறதுனால நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி ஸோ அவங்களுக்கு நம்ம இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து சுரேந்தர் பாபு அவங்க ஃப்ரெண்டு, அதுக்காக நம்ம கொடுக்கல. ஏன்னா அவங்க வந்து இந்தியாஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டோமா கேர் நர்ஸ் வந்து ஸ்பெஷலிஸ்ட் கன்சல்டன்டா தான் இருக்காங்க. அதை பத்தி ஏதாவது நீங்க சொல்லுங்க. ஏன்னா தெரியுதுங்கிறாங்க. நெக்ஸ்ட் நீங்க அது ஒரு 2 minutes நம்ம பேசுறேன். 1 minute போடுங்க. ஓகே, அவங்க சொல்லுவாங்க என்னன்னா இந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டிஸ் நிறைய இருக்கு. அப்போ அந்த மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரியில தான் நாங்க வந்து இது பண்ணி யாருக்கும் பார்ஷியாலிட்டி பார்த்து இப்போ அவங்க மேடம் அப்ளை பண்ணிட்டாங்க அப்படிலாம் நாங்க இது பண்ணல. எங்களுக்கு வந்து அந்த கூகுள் லிங்க்ல வந்து பார்த்து அதுல பெஸ்டான விஷயங்களுக்கு மட்டும்தான் நாங்க ஒரு பெஸ்டான பர்சனுக்கு தான் நாங்க கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பா அதுல வந்து எந்த பார்ஷியாலிட்டியுமே வந்து கிடையாது. அப்படின்னா நாங்க இந்த அவார்டு சொன்ன உடனே என்னோட செக்ரட்டரி வந்து சொல்லிட்டாங்க, தம்பி இது செட் ஆகாது, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல வேற இருக்க எல்லாமே பெரிய தலைகள், நர்சிங்ல வேற டிஸ்ட்ரிக்ட விட நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஆட்கள் தான் யாரு, எல்லாமே பெரிய பெரிய தலைகள். நீங்க வந்து நான் மேடமோட ப்ரொஃபைல் பார்த்த உடனே நாங்க வந்து ஷார்ட்டிங் பண்ணி வச்சிருந்தோம். அப்ப ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க யாராவது அப்படின்னா நாங்க அந்த தெளிவா இருந்தோம். எப்படி தெளிவா இருந்தோம், யாரு வந்து நமக்கு அப்ளிகேஷன் வந்துச்சோ அதை பேஸ் பண்ணி தான் அதுல பெஸ்டா இருக்கிற நர்சிங்ல யார் வந்து நல்ல தனித்தனிமையா இருக்காங்களோ அதை தான் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். அதனால எந்த பாசிட்டிவிட்டியுமே இல்லை அப்படின்னு ட்ரஸ்ட் சார்பா நான் வந்து தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ உங்க எல்லாருக்குமே வாழ்த்துதல் தான், வாழ்த்துதல். தேங்க்யூ தான். கண்டிப்பா நெக்ஸ்ட் நாங்க வந்து பிளான் பண்ணி நெக்ஸ்ட் அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து இப்போ நாங்கள் டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ள இதெல்லாம் ஷார்ட் டர்ம் ஒரு 1 weekல தான் நாங்க பிளான் பண்ண விஷயம். நெக்ஸ்ட் இதை வந்து நாங்க நம்மளோட ஸ்டேட் லெவல்ல கொண்டு போனோம் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஏன்னா இப்போ வந்துட்டு நிறைய பேர் கொடுக்குறாங்க, ஹாஸ்பிட்டல் அவார்டு கொடுக்குறாங்க. ஆனா ஹாஸ்பிட்டலுக்கே போகாம எவ்வளவு வந்து பாருங்க, இவங்க எல்லாம் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் பக்கமே போகல, பல வருஷமா காலேஜ் பக்கமும் இல்லை. ஆனா அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸை ஐடென்டிஃபை பண்ணி நெக்ஸ்ட் நாங்க வந்து திருச்சிக்கு வேலை பண்ணியிருக்கோம். ஸோ டெஸ்ட் சால்வா வந்துட்டு ஏன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து பெரிய லெவல்ல கொண்டு போகணும். நர்சிங் ப்ரொஃபஷனல் யாரோ ஒருத்தங்க ஏதோ பண்ணிட்டு போறது கிடையாது. நர்சிங் ப்ரொஃபஷனல் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள்ல அவங்க டிஃப்ரெண்டா இருக்காங்க அப்படின்னா அவங்கள மோட்டிவேட் பண்றது தான் எங்களோட ஏம். ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் ப்ரோக்ராம் வந்து அடுத்த நர்சஸ் டே வந்து அவார்ட் ஃபங்க்ஷன் நல்ல சிறப்பாக பண்ணணும், தமிழ்நாடு லெவல்ல பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பிளான். பிளஸ் வந்து இவங்க சொன்னா இவங்க வந்து கிராஜுவேட் நர்ஸ் அசோசியேஷனோட பிரசிடென்டா இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து ட்ரெஸ்ஸராக இருக்காங்க. ஓகேவா? ஸோ இவங்க அசோசியேஷன் வச்சிருக்காங்க. அசோசியேஷனால நிறைய அவங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கு. சேலரிக்கு எல்லாம் சண்டை போட்டு கன்னியாகுமரி ஊமத்துக்கெல்லாம் வாங்கின அவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அசோசியேஷன்ல. அதனால நாங்க வந்துட்டு ஏன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு எதிர்த்தோம் அப்படின்னா என்ன நடக்கும் சரியான நானும் அண்ணனும் பெரிய ஹாஸ்பிட்டல் தான் ஒர்க் பண்ணுவோம். சரியா? அதனால வந்துட்டு நாங்க அந்த ட்ரெஸ்ட் எடுத்து வச்சிருக்கோம். செவிலியரை பற்றி நம்மளால முடிஞ்ச உதவி பண்ணலாம். இப்ப அசோசியேஷன் அடி வாங்குறதுக்கு ஏதாவது சர்டிபிகேட் கிடைக்கலன்னா தமிழ்நாடு லெவல்ல ஏன்னா அவங்க வந்துட்டு நம்ம ரெஜிஸ்டர் மேடம் எல்லாம் அவங்க கான்டாக்ட்ல இருக்கிறாங்க. அதனால வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை சர்டிபிகேட் ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்கல இல்லைன்னா வேற ஏதாவது ப்ராப்ளம் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கல அந்த மாதிரிலாம் நான் அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கேன். அவங்களும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க நிறைய நல்ல விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருந்தோம். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம் நன்றி முடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட அந்த ஸ்பெஷாலிட்டி பத்தி அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா உங்களுக்கு மேபி அது தெரிஞ்சுட்டா போயிடலாம். நிறைய பேசுவேன். உங்களை நான் அனைவருக்கும் செவிலியர் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். செவிலியரா டாக்டரேட் ஆனாலும் நர்ஸ்ன்ற அந்த பிரைமரி வந்து மறக்கக்கூடாது. அதுதான் பேஸ், அதுதான் மேல வந்துருக்கு. அதனால நான் நர்ஸ் பொண்ணுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு.
ஸோ ஒரு ஷார்ட்டாக சொல்ல என்னோட 2008 பிஎஸ்சி முடிச்சிருக்கேன். அப்புறம் 18-20 எம்எஸ்சி, 17-9 வந்து எம்பிஏ ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கேன். அப்புறம் தான் கவுன்சிலிங் சைக்காலஜி ஸ்டோமன் ரூட் கேர் கன்சல்டிங் சிஎஸ்டி பெங்களூர்ல. அப்புறம் தனியாக ஃப்ரீலான்சராக சென்னைக்குள்ள எல்லா ஹாஸ்பிட்டல் ப்ரைவேட் கவர்மெண்ட் ப்ளஸ் ஹவுஸ் விசிட்டும் போயிட்டு இருக்கு. அது இல்லாமல் சில டிஸ்ட்ரிக்ட் எமர்ஜென்சிக்கு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் வந்திருக்கேன். ஈவன் லாஸ்ட் ஒரு 3-4 மந்த் முன்னாடி ஒரு ஹாஸ்பிட்டல் என்ன பிரச்சனை என்ன கொடுத்தாங்க பேசலாம் டாக்டர் ஓப்பனிக்கு எனக்கு கொடுத்துருந்தாங்க. மதுரை பாண்டிச்சேரி ஹாஸ்பிட்டல் ஜிப்மர்லாம் போயிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நான் ரீசெண்டாக பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ டாக்டருக்கு பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்ன ஒரு சொல்ல விரும்புகிறேன்னா நர்சிங் கீழே வந்து நர்சிங் பிஹெச்டி இருக்கு அது என்னன்னா நர்ஸ் மட்டும் தான் பண்ணுற மாதிரி இருக்காங்க சரிங்களா. அது தவிர தான் இன்னொரு மெடிக்கல்ல வந்து டாக்டர் கீழே இருக்காங்க மெடிக்கல் கவுன்சில். அது என்ன நர்சிங்காக படிக்கலாம். அது வந்து வெளியே வந்து கவரன்ஸ் இல்லை ஒரே டாக்டர்ஸ் தான் படிக்கலாம். அங்கே போய் நான் போய் ஜாயின் பண்ண பார்த்தா நார்மல் மைக்ரோபயாலஜி பயோகெமிஸ்ட்ரி அப்புறம் லேப்டிக் எல்லாம் என்ன பிஜி முடிச்சிருக்காங்களோ நர்சிங்கை தவிர்த்து மற்ற எல்லாருமே அந்த டாக்டர்கிட்டே படிக்கிறாங்க. இது எங்க பெனிஃபிட் அப்படின்னா ரெண்டு ஒன்று நம்ம போய் ஜாயின் பண்ணோன்னே டாக்டரேட் கொடுத்துறாங்க சரிங்களா. செகண்ட் வந்து பிஎஸ்சி டாக்டரேட் கொடுக்குறாங்க. நம்ம 2 டபுள் டாக்டரேட் வந்து வருது. இது வந்து அந்த மெடிக்கல் கவுன்சில் படிக்கிறது மட்டும்தான் அந்த எலிஜிபிள் அந்த பெனிஃபிட் கொடுக்குறாங்க. ஸோ அதனால எல்லாமே நான் என்னன்னா நான் படிச்சிருந்த ஒப்பந்தலேருந்து ஏன்னா நானே வந்து செதுக்கிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம தான் எடுத்து வைக்கணும். அது கல்லோ முள்ளோ குழியோ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பாடம் எடுத்து வச்சுக்கிறோம். அது எப்படி பார்த்துட்டு நம்ம பின்னாடி வர அளவுக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக ஒரு வழியை கண்டுபிடிக்கிற நான் ஃபர்ஸ்ட் எடுத்துருக்கேன். அதனால நான் வந்து இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் நர்ஸ் கன்சல்டன்ட் பயோனியர் நான் சொல்றது ரொம்ப பெருமையா இருக்கு. அதில் 2020 நர்சிங் கவுன்சில் தமிழ்நாடு நர்சிங் கவுன்சில் பெஸ்ட் கிளினிக் அவளை வந்து ஸ்டேட் லெவலில் வெளியே காலேஜ் கொடுத்துருக்காங்க. பிசினஸ் சைடாக பயோனியர் மாதிரி கூப்பிட்டுருக்காங்க. நிறைய இது கிளாஸ் போட்டுருக்காங்க. நிறைய சென்னையில காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் வாலண்டியரா ஃப்ரீயா கிளாஸ் எடுத்துருக்கேன். எங்கெல்லாம் நான் போஸ்டிங் பேஷன்ஸ் பார்க்கணும் அங்கெல்லாம் கூப்பிட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் முடிஞ்சது ஒரு டாபிக் பிரசன்டேஷன் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. இதோ என்னோடது அதை தவிர்த்து ஜோயில் வந்து ஒரு பிரதரா ஃப்ரெண்டா ஒரு அசோசியேஷன் ஏரியால முதல் ஒரு 10 days தெரியும். அந்த வெளிச்சி போக ஒரு நல்ல முறையில் கொண்டு போயிட்டு இருக்கோம். முடியாத மக்களுக்கும் போர் நர்சஸ்க்கு தரம் தேவையும் கண்டிப்பா இருப்போம். கோயில் கொடுப்போம். உங்களுக்கு என்ன தேவை ஹெல்ப்னாலும் ஹெல்ப் பண்ண முடியலனாலும் ஒரு சஜஸ்டாக கண்டிப்பா சொல்லணும்னு நான் இந்த இடத்துல நான் வந்து நர்சஸ் ஆகும் முடிவு சொல்லி அனுப்பிட்டேன். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராம்ல வந்து அவார்ட் செரிமனிக்கு வந்து நம்மளுடைய திண்டிக்கதை வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி நாங்க வந்து ட்ரெஸ்ட்ல வந்து கன்சல்ட் பண்ணோம். இதெல்லாம் யாரு வந்து அதை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்மளுடைய திண்டிக்கதை வந்தாங்க. ஸோ இந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல வந்து அந்த செலக்ஷன் எல்லாமே அவங்க பக்கம் இருந்தாங்க. அவங்கள வந்து இப்ப என்னன்னா அவங்களுக்கு தான் கொஞ்சம் இருந்தாங்க. இப்ப எங்களோட ட்ரஸ்ட்டுக்கு முன்னாடி நாங்க அவங்க வந்து இழுத்துட்டு இருக்கோம். என்ன போஸ்டிங் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது. அவங்களுக்கு ஒரு ஆஸ் ஏர்லி அஸ் பாசிபிள் வந்து நாங்க எங்களுடைய கன்னியாகுமரி வெல்ஃபேர் ட்ரஸ்ட்ல அவங்க ஒரு லீடரா நாங்க சீக்கிரமா இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்துல வந்து ஹானர் பண்றதுக்கு பிரசிடென்ட் அவர்களை வந்து எதுலேயே சொன்ன மாதிரி என்னோட ஸ்டாஃப் மெம்பர்ஸ் எல்லாருமே இண்டிவிஜுவலா ஏன்னா எல்லாமே கொண்டுதான் வர போட்டாங்க சொல்லிங்களேன். பல பிரச்சனை என்ன இந்த ப்ரோக்ராம்ல ஏன் சொல்லாங்க முன்னிலைப்படுத்துறேன் அப்படின்னு வந்து ப்ராப்ளம் ஆயிரக்கூடாது. ஸ்டாஃப் அப்படி கிடையாது, நல்ல பிள்ளைங்க. இருந்தாலும் இன்ஸ்டியூஷனலா ஒவ்வொருத்தரையும் நம்மளுடைய பண்ண ரீனா மேடம்ல இருந்து சப்போர்ட்டிவா இருந்த எல்லா எவ்ரி ஸ்டாஃப்ஸ் ஏன்னா பெஸ்ட் ஃபங்க்ஷன் தான். என்னோட கார்டினஸ் அகாடமி ஃபங்க்ஷன் இல்லை. ஸோ ஆனாலும் ஃபுல் கோஆபரேட்டிவா இருந்து இந்த ப்ரோக்ராம் வந்து சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றதுக்கு பெரிய உதவியா இருந்த எல்லா ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த ப்ரோக்ராம்ல வந்து இந்த ப்ரோக்ராம் நல்லபடியா நடக்கிறதுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் அவார்ட் வின்னர்ஸ் அப்புறம் வந்து சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் அவங்களோட ஃபேமிலிஸா இருக்கு.
அப்புறம் நம்மளோட பில்டிங் ஓனர் எனக்கு சொந்த பில்டிங் கிடையாது, நிறைய பேர் அப்படி நினைச்சிட்டு இருப்பாங்க கார் கீழே என்ன சொந்த பில்டிங். அந்த அவருக்கெல்லாம் நான் கேட்கறேன், இந்த ப்ரோக்ராம் எல்லாம் வைக்கும் போதெல்லாம் கேட்கறது இல்லை. எப்போது பேர் சொல்லுவேன் இப்படி ப்ரோக்ராம் இருக்கு, பெரிய ஸ்பீக்கரை பார்த்தா மேபி பெரிய கஷ்டப்படுவாரா தெரியல. ஏன்னா நான் சின்ன ஸ்பீக்கர் கொண்டு வந்து அவன் பெரிய ஸ்பீக்கர் கொண்டு வந்து அன்னைக்கு வந்து சவுண்ட் குறைச்சிக்க, ஏன்னா நம்மளால யாருக்கும் என்ன ஆகக்கூடாது, டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி பார்க்கிங் வந்து எங்களோட ஆப்போசிட் அவங்களோட ஏரியால பார்க்கிங் பண்ணிருக்கேன். ஸோ அவங்களுக்கு டேக் பண்றேன், ஏன்னா பைக்கு கார்லாம் ரொம்ப நிறைய இஷ்யூஸ் இங்க வரும். ஸோ அதுக்கு பார்க்கிங் சப்போர்ட் பண்ணுவாங்க, பில்டிங் ஓனர், அப்புறம் சவுண்ட் சர்வீஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க நம்மளுடைய அண்ணன். ஸோ ஏன்னா அவங்க வந்து இன்னொரு ஆட்டோ கொண்டு வருவாங்க. சோ ஆட்டோ பிக்ஸ் கொண்டு வருவாங்க, அவர் தான் இன்னைக்கு எல்லாமே நம்மளால முடியாது. நேரத்துக்கு வந்து 2 பசங்க தான், இன்னொரு பிரதர் தான் இருக்கும். சோ எல்லா விஷயமும் நான் என்ன பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் ஓரளவுக்காக நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். சோ அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணேன். 2 பேர் பாஸ்கர் அந்த ஆட்டோ தானே. சோ அவங்களுக்கும் எல்லாருக்கும் நான் டேக் பண்ணி அந்த நன்றி உரையை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி வரணும் திருச்சி ப்ரோக்ராம் இருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், மெம்பர் ஆகணும், டெஸ்ட் மெம்பர் ஆகணும். ஸோ கண்டிப்பா ஜினி சிஸ்டர் தான் உங்களோட சப்போர்ட் டெஸ்ட்டுக்கு வந்து ஜாஸ்மின் கிரீன் ஓகே அவங்க கிட்ட நான் இது பண்றேன். நம்ம டெஸ்ட் வந்து நிறைய எதிர்பார்க்காங்க இருக்கீங்க. ஸோ எல்லாருமே நம்ம டெஸ்ட்டை வந்து நம்ம கொண்டு வரணும். இது வந்து எந்த ஒரு ப்ராஃபிட் ரிலேட்டடாவோ நீங்க மந்தா பண்ணிக்கணும்னு கிடையாது. கண்டிப்பா எந்த ஒரு இதெல்லாம் நீங்க வந்து ஹெல்ப் பண்ணணுங்கிறது ஓகேவா. நெக்ஸ்ட் ஃபுட் அரேஞ்ச் பண்ணிருக்கோம், பஃபே மாதிரி தான் ஓகேவா. உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல. ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் டைம் அப்படி ட்ரை பண்ணியிருக்கோம். ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா எந்த முகம் போடாமல் நான் ஒரு நர்சஸ் டே ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுல நீங்க இது பண்ணி எல்லா விஷயங்களும் சகிச்சுக்கிறவாறு கேட்டுக்கொண்டு நன்றி உரை நம்பிக்கிறேன். கெஸ்ட்டுக்கு எல்லாருமே மேல ஃபுட் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். ஸோ உங்களோட எந்த சப்போர்ட் வந்து இன்னும் வேணும், ஃபார்ம் கொடுப்பாங்க, இல்லைன்னா வாட்ஸ்அப்ல வந்து லிங்க் தருவாங்க. உங்களோட முழு விருப்பத்தோட நீங்க ஜாயின் பண்ண போது எனக்கு